அது அவங்க யூஸ் ஆகும். அதில் நம்ம ஏதோ ஒரு டாஸ்க் கொடுத்து அந்த டூலை அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றது நமக்கு தெரிய வரும். சொசைட்டி சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். ப்ராடக்ட் டிசைன் சொன்னேன். நான் ஒரு ஈவெண்ட்டோட போனோம். நாங்கள் டிஃப்ராஸ்ட்னு சொல்லி என்ஐடியோடது ஒரு பேம்பு கொடுத்தாங்க. அந்த பேம்பு வச்சு என்னென்ன பண்ண முடியுன்ற ஒரு தாட் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி அவ்வளோ ப்ராசஸ் நம்ம யோசிக்க மாட்டோம். பேம்பு வச்சு என்ன பண்ண முடியும், ஒரு வீட்டில் வச்சா ஒரு அழகாக இருக்கும் அப்படின்றாங்க. எங்களுக்கு வந்து எப்படி சொல்லி கொடுத்தோம்னா அதில் வந்து ஒரு ஆங்கர் செய்கிற மாதிரி அண்ட் அதில் வந்து ஒரு ராட் செஞ்சு அதில் எப்படி யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு மெயினாக நம்ம ஒரு விஷயம் எடுத்து அதை ஒரு ப்ராடக்ட் அவுட்புட் கொண்டு வரலாம். ஏன்னா அது ஒரு ஆர்ட் ஃபார்ம் தான். அது கொஞ்சம் டீச் பண்ணலாம். ஸோ இதுதான் நான் ஒரு 10 மேஜராக நான் தாட் பண்ணது. எல்லாமே டாபிக் வைஸ் நான் யோசிச்சிருக்கேன். அண்ட் நமக்கு இன்னும் சும்மா ஒரு இதுவாக தெரியணும்னா நம்ம இப்போ பேசினதான் ஸ்கூல் அண்ட் காலேஜஸில் என்னென்ன ப்ராப்ளம் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க தினமும் ஸ்கூல் அண்ட் காலேஜில் மட்டும் அந்த ப்ராப்ளமை அவங்க எப்படி சால்வ் பண்ணலான்னு அவங்ககிட்டே இந்த ஐடியா கேட்கலாம். இவ்வளோ நான் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு ட்ராயிங், பெயிண்டிங் அந்த மாதிரி ஒரு ஆர்ட் ஒர்க் நம்ம ஏதோ க்ரியேட் பண்ணுறோம்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இதுதான் வரையணும் பார்த்து வரையறதோ ஏதோ பண்ணும்போது அவங்க ஸ்பெசிஃபிக்காக அதில் தான் உட்காந்துப்பாங்க. அவங்க ஐடியாவே அது மட்டும்தான் இருக்கும். பட் அது தவிர அவங்க வேறு எதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், க்ரியேட்டிவாக ஐடியாஸ் ஜென்ரேட் பண்ணணும்னா அவங்களுக்கு ஃப்ரீயாக மெட்டீரியல் கொடுத்து அதை அவங்களே தானாக பண்ணணும். வி ஷுட் இன்சிஸ்ட் தட் யூ ஷுட் டூ திஸ் பர்டிகுலர் திங். அப்போ தான் அவங்க க்ரியேட்டிவாக பண்ணுவாங்க, ஐடியாஸ் நிறைய ஜென்ரேட் பண்ணுவாங்க. அப்புறமா காமனாக சிலபஸ் இருக்கும். இப்போ நான் ஒரு மேஜர் ஃபேக்டர் என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ் லைக் மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க. லைக் ஃப்ரம் ஒரிசாலேருந்து தமிழ்நாட்டுக்கு வரவங்க இருப்பாங்க, இல்லை தமிழ்நாட்டிலேருந்து வேறு ஏதோ ஸ்டேட்ஸ் போகிறவங்க இருப்பாங்க. மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ் அவங்க வே ஆஃப் எஜுகேஷன் நிறைய எஃபெக்ட் ஆகுது. எப்படி எஃபெக்ட் ஆகுதுன்னா அவங்க அந்த பர்டிகுலர் ஸ்கூலிங் போக முடியாது. ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஸ்கூலிங் டிஃபர் ஆகுது பை ஸ்டேட். ஸோ அது அவங்களுக்கு எஃபெக்ட் ஆகுது. அது கொஞ்சம் மாற்றலாம்னு ஒரு இது. அதே மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் சொல்லிக் கொடுக்கலாம், லைக் க்ரியேட்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ண. அப்புறமா ரிசர்வேஷன், காஸ்ட் பேஸ் இருக்கக்கூடாது எஜுகேஷன் இன்ஸ்டியூட்ஸ். நிறைய இன்ஸ்டியூட்ஸ் என்னன்னா ரிலீஜியஸ் இன்ஸ்டியூட்ஸாகவும் இருக்காங்க, ரிசர்வேஷன் இன்ஸ்டியூட்ஸாக இருக்காங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரியே இல்லை. சில சர்டன் பீப்புளுக்கு அது டினைன் ஆயிடுது. சில பேர் ஒரு மார்க் பேசிஸில் பார்த்தாலும் அவங்க ரிசர்வேஷன் பார்த்து தான் ஆகணும், இப்படி இருந்தாலும் காஸ்ட் பார்த்து தான் ஆகணும். என்னதான் நம்ம எஜுகேஷனில் காஸ்ட்டே பார்க்கக்கூடாதுன்னு பார்த்தாலும் திரும்பி அதில் தான் நம்ம உட்காந்துட்டு இருக்கோம். ஸோ அது டோட்டலாக எடுக்கணும்னு நான் அப்போஸ் பண்ணுறேன். அப்புறமா சோஷியல் பிஹேவியரை ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுக்கணும். ஸோ பிஹேவியரும் மதர் லாங்குவேஜும் சொல்லிக் கொடுக்கணும். ஸோ ஏன்னா லைக் ரீடிங் ரைட்டிங்கும் நீங்கள் 5th ஸ்டாண்டர்டுக்கு மேலே நீங்கள் கற்றுக்கலாம், ஆல்ஃபபெட்ஸ் இது. பட் பேசிக்காக என்னென்னா பிஹேவியர் சொல்லிக் கொடுக்கணும். இப்படி ஒழுக்கமாக இருக்கணும். இப்போ இன்றைக்கி அவங்க ஒழுக்கமாக இருந்தால் தான் ஃப்யூச்சர்லாம் அவங்க பிரைட்டாக வர முடியும். அவங்களால ஒரு சொசைட்டி லைக் பார்ப்பாங்க. அவங்க அந்த மாதிரி அவங்க பிஹேவியரை சொல்லிக் கொடுக்காம ரீடிங் ரைட்டிங் போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கான அந்த பிஹேவியர் பற்றி எதுவும் சொல்ல முடியாது. அதே மாதிரி மதர் லாங்குவேஜ். ஸோ லாங்குவேஜஸ் படிக்கும்போது இங்கிலீஷ் நெசசரியே கிடையாது ஆக்சுவலாக. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தாய்மொழியும் நம்மளோட கலாச்சாரமும் ஃபஸ்ட்டு கற்றுக்கணும் சின்ன வயசில். அது பிறகு நீங்கள் இவ்வளோ வேணால் மொழியை கற்றுக்கலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிலிப்பைன்ஸ்லலாம் அப்படின்னா ப்ரைமரி லெவல் எஜுகேஷனே அவங்களோட ட்ரைபல் லாங்குவேஜில் தான் அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. அது பிறகு 5th 6th அப்புறமா தே கேன் செலக்ட் இங்கிலீஷ் ஆர் ஃப்ரெஞ்ச் போனால் ஃப்ரெஞ்சோட ஃபுல் கரிக்குலர் மீடியம் ஆஃப் இது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அவங்களால அவங்களோட கல்ச்சர் ஐடென்டிட்டி, ட்ரைபலோட கல்ச்சர் ஐடென்டிட்டியும் அவங்க ப்ரிசர்வ் பண்ணிக்கிறாங்க, அவங்க லாங்குவேஜும் ப்ரிசர்வ் ஆகுது. ஸோ அந்த ஒரு எஜுகேஷன் சிஸ்டமில் எடுத்துகிட்டு வரணும். அப்புறம் வேர்பலோட விஷுவல் நிறைய ஓரியன்டேட் பண்ணி லைக் நிறைய பிக்சர்ஸ் கலர்ஸ் வச்சு சொல்லிக் கொடுக்கணும். ஸோ இட் ஈவன் மோர் அட்ராக்ட். அப்போ ஒரு லேர்னிங்க்கு அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஏன்னா ரீசன் என்னன்னா நம்ம தியரிட்டிக்கலாக நம்ம சொல்லிக் கொடுத்தே இருக்கும்போது அவங்களுக்கு அவங்க மைண்டில் டக்குன்னு கிராப்ஸ் ஆகுது. அப்புறமா செக்ஸ் எஜுகேஷன் வரும்போது ஒரு சர்டன் ஜெண்டருக்கு மட்டும் சொல்லிக் கொடுக்கக்கூடாது, 2 ஜெண்டருக்கும் சொல்லிக் கொடுக்கணும் செக்ஸ் எஜுகேஷன். அப்போ தான் கொஞ்சம் நிறைய ப்ரிமிட்டிவ் மெஷர்ஸ் நம்மளால் ஃபியூச்சரில் எடுக்க முடியும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்ட் ரேப் கேசஸ்லாம் நடக்கும்போது சில பேர் தெரியாமல் நிறைய விஷயங்கள் அவங்கள கற்றுக்குறாங்க. ஸோ 2 ஜெண்டருக்கும் சொல்லிக் கொடுக்கணும்னு என்னோட அப்ரோச். அப்புறமா ஒரு விஷயம் நம்ம இன்சிஸ்ட் பண்ணுறோன்னா அவங்க ஃப்ரீயாக பண்ண விடணும்.
நம்ம அது இது நடக்கும்னு சொல்லக்கூடாது. அவங்களா ஃப்ரீயாக பண்ணி அவங்களா ஒரு ஹார்மை எடுக்கும்போது தான் அவங்களுக்கு ஒரு விஷயத்த அவங்க கற்றுப்பாங்க. ஓகே, நம்ம பக்கம் போகக்கூடாது, இது கரெக்டு, இது இல்லை. மோஸ்ட் ஆஃப் பேரண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக அவங்கள ரொம்ப டினைன் பண்ணிடுவாங்க. வீட்டிலே இதை தொடாத, இது செய்யாத, அவங்க இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி இன்சிஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு விஷயத்த கற்றுக்க முடியாத ஒரு இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. ஓகே, நெக்ஸ்ட்டு கவ்யா. வந்து நிறைய டீச்சிங் மெத்தட்ஸ் ஒரு டீச்சர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் யோசிச்சிருக்கேன் நிறையா. ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எது சொல்லி கொடுத்தாலும் ஒரு கதை மாதிரி சொல்லி கொடுக்கணும். ஏன்னா எனக்கு எதெல்லாம் தியரியா சொல்லி தந்தாங்களோ இன்னி வரைக்கும் எனக்கு அதெல்லாம் புரியல. இன்னொன்று வந்து வீடியோஸ் வாட்ச் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது. நானே இப்போ வேறு ஏதாச்சும் படிக்கிறேன்னா, நான் ஒரு புக் எடுத்து படிக்கிறேன்னா எனக்கு அது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது புரியறதுக்கு. ஆனால் அது போல 2 minutes ஒரு வீடியோ நிறைய போட்டு பார்த்தேன்னா அந்த கான்செப்ட் எனக்கு ஈஸியாக புரிஞ்சிச்சு. அப்போது எனக்கு வந்து கதையும் வீடியோவும் இம்பார்ட்டன்ட் தோணுச்சு. அதுக்கப்புறமா நான் ஒரு குட்டி கதையில் படித்தேன். என்னென்னா, அப்துல் கலாமுக்கு வந்து எப்படி நம்ம எதையும் மனப்பாடம் பண்ணக்கூடாது, எப்படி வந்து எல்லாத்தையும் பார்த்து படிச்சுட்டு உங்களுக்கு எப்படி புரிஞ்சிச்சுன்னா, ஒரு டீச்சர் வந்து ஒரு வாட்டி ஒரு பேர்ட் பற்றி சொல்லி தரும்போது அவர் புரியலையா, நேராக பீச்சுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இதுதான் பேர்ட், அதுக்கு விங்ஸ் இருக்கு பாரு, அது பறக்குதுன்னு லைவாக ப்ராக்டிக்கலாக காமிச்ச போது அவருக்கு புரிஞ்சிருக்கு. அப்போது நான் என்ன சொல்லுவேன்னா, எதுவுமே மெமரைஸ் பண்ணக்கூடாது, எல்லாமே ப்ராக்டிக்கலாக புரிஞ்சால் மட்டும் படிக்கணும். அந்த மாதிரி சப்போஸ் ஸ்டூடெண்ட் புரியலன்னா லைவாக அதை காமிக்கணும். எங்கன்னா வெளியில் எங்கன்னா பிளேஸ் கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே பாரு, இங்கே என்ன நடக்குதுன்னு பாரு, இதுதான் புக்கில் போட்டிருக்காங்க அப்படின்னு புரியாததெல்லாம் லைவாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுக்கப்புறமா இப்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் புதுசாக என்னென்னமோ கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல. இப்போது ரீசெண்டாக நாங்கள் ஆக்சிடென்ட் பற்றி ரிசர்ச் ஒன்று பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்து ஸ்மார்ட் ஹெல்மெட்னு ஒன்று இருக்குது. அதாவது யாரும் பிடிச்சிருந்தாங்கன்னா அந்த ஹெல்மெட் டேக் பண்ணிட்டு வண்டி ஆன் பண்ணவே விடலாம். அப்படி ஒரு ஹெல்மெட் இருக்குது. நிறைய EC EEE ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இன்னும் நிறைய ரொம்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் நம்மளுக்கு அப்படி ஒன்று இருக்குன்னே தெரியாது, இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணல. ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னா அது யாரும் என்கரேஜும் பண்ணல. அப்படி ஒன்று இருக்குன்னே நான் ரிசர்ச் பண்ணும்போது தான் எனக்கு தெரியுது. ஜெகதீஷுமே அவனோட ப்ராஜெக்ட் ஏதோ ஒன்று சூப்பராக பண்ணியிருந்தான், ஆனால் அதை யாரும் என்கரேஜும் பண்ணல. நீ என்கரேஜ் பண்ணியிருந்தா என்ன பண்ணியிருப்ப, அது இன்னும் கொஞ்சம் பெருசாக ஏதாச்சும் ஆயிருக்கோம்ல, அது நம்மளுக்கும் யூஸ்ஃபுல் தானே. அந்த மாதிரி யாராச்சும் புதுசாக ஏதாச்சும் இன்வென்ட் பண்ணாங்கன்னா அதை என்கரேஜ் பண்ணணும், எல்லாருக்கும் தெரியுற மாதிரி படுத்தணும். இன்ஜினியரிங் பசங்களும் உண்மையாகவே நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க, நிறைய பேஸ் ஒரு கம்யூனிட்டி இருக்குது கவர்மெண்ட்டோட பேஸ், அதை யாருக்கும் தெரியல, அதை எப்படி ரீச் பண்ணுறாங்க. அவங்க ஒரு பேனல் ஆஃப் ஜட்ஜஸ் இருப்பாங்க. நீங்கள் ரிசர்ச் பண்ணதை அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி இப்படி அப்ரூவ் அதை வந்து வெளில கொண்டு வரலாம். மேனுஃபேக்சரிங் கவர்மெண்ட்டே பண்ணணும். பட் அது நமக்கு யார் அது பொலிட்டிக்கல் ரீசனும் இருக்குது இல்லையா. ஸோ இப்போ பெட்ரோலுக்கு நான் வந்து மாற்றாக ஒன்று கண்டுபிடிக்கிறேன்னா அது அவனுக்கு பொலிட்டிக்கலி அவனுக்கு பிஸ்னஸ் எஃபெக்ட் பண்ணும். அப்போ அவன் அதை பண்ணுவான். அது பொலிட்டிக்கலி அஃபெக்ட் ஆகலை, இல்லை கார்பரேட்டிவ் வேர்ல்டுக்கு அஃபெக்ட் ஆகாமல் நீங்கள் எதாவது கண்டுபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை கொண்டு வருவாங்க. பட் அதை ரீச் பண்ணுற இடம் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது நேச்சராக. அது உண்மை. அது அப்புறம் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒவ்வொரு சைல்டுக்கும் ஏதாச்சும் ஒரு ஆசை இருக்கும்ல. ஆனால் நம்மளால அதை தெரிஞ்சுக்க முடியாது, ஏன்னா அவங்க மனசில் என்ன வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க முடியாது. அதுக்கு நான் என்ன யோசிச்சேன்னா, சும்மா நம்ம வந்து நான் இந்த லெட்டர் வந்து கடவுளுக்கு அனுப்ப போகிறேன், உங்களுக்கு என்ன ஆசையோ அதை எழுதுங்க. நம்ம அவங்க மனசில் என்ன இருக்குன்னு கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம்ல. நீ வந்து காடுக்கு ஒரு லெட்டர் எழுதுற, உனக்கு என்ன தோணுதோ எழுது, முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதை சாட்டிஸ்ஃபை பண்ண ட்ரை பண்ண படிக்கலாம். அதுக்கப்புறமா இப்போ ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா, இப்போ ஒரு ஏதோ ஒரு பிரச்சனைனாலோ அதை நம்ம வேற மாதிரி ஹேண்டில் பண்ணுவோம், இன்னொருத்தவங்க வேற மாதிரி ஹேண்டில் பண்ணுவாங்க. நான் லாஸ்ட் டைம் நைட் ஸ்கூல் போனப்போ அவங்க கண்டுபிடிச்ச பொருளை பார்த்து நிறைய ஷாக் ஆகிட்டேன். எப்படி இப்படிலாம் அவங்களால யோசிக்க முடியுது. கண்ணு தெரியாதவங்களுக்காக அவங்க ஒரு பொருள் டிசைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு டீம் வந்து ஹெல்மெட் மாதிரி ஒன்று டிசைன் பண்ணாங்க. அதாவது அது கரெக்டாக கைட் பண்ணுமா, உன்னோட ரைட்ல இது இருக்கு, உன்னோட லெஃப்ட்ல இருக்கு, நீ 10 meters தள்ளி போனா இது இருக்குன்னு சொல்லிட்டே இருக்குமா, கூட யாரும் ஆள் வரவே தேவையில்லை. அந்த மாதிரி ஒரு டிவைஸ் கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஏன்னா எங்க யாருனாலே நம்ம ஒரு யோசிக்கவே முடியாது. அப்போ நான் என்ன நினைச்சேன்னா, ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா அவங்களுக்கு ஒரு ரோல் கொடுத்துடணும். நீ தான் இப்போ அதிகாரி, நீ என்ன டிசைட் பண்றியோ அதுதான் ஃபைனல் சொல்லிட்டு அவங்க ஒரு ரோல் கொடுத்துட்டு 2 or 3 days டைம் கொடுத்துட்டு நீ இதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ணியோ யோசிச்சு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ரோல் மாதிரி கொடுத்து அவங்களோட மைண்ட்ல எது இருக்கிறதுக்கான சொல்யூஷன் அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லி டைம் கொடுத்து யோசிக்க வச்சு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறமா உன்னோட ட்ரீம் வேர்ல்டு எப்படி இருக்கணும் அப்படின்னு எழுதுன்னு சொல்லிட்டு அவங்க இது கேட்கலாம். அதுக்கப்புறம் பசங்களுக்கு வந்து இந்த ஷேரிங் ஹேபிட் சொல்லி கொடுக்கணும். நாங்கள் ரீசெண்டாக ஒருத்தர் சர்வே பண்ணும்போது அவங்க சொன்ன இந்த லைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னன்னா, இந்த வேர்ல்டு வந்து நம்மளுக்கு மட்டும் கிடையாது, இது எல்லாருக்கும் காமனானது, அனிமல்ஸ்க்கும் சரி பேர்ட்ஸ்க்கும் சரி காமனானது. ஆனால் நம்ம மனுஷங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்மளுக்கு தான் உலகம் சொந்தம்னு நினச்சிட்டு எல்லாத்தையும் அழிக்கிறது அப்படி பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இது வந்து பசங்களுக்கு நம்ம புரிய வைக்கணும், இந்த வேர்ல்டு வந்து நம்மளுக்கு மட்டும் கிடையாது, எல்லா உயிருள்ள ஜீவனுக்கும் தான் சொல்லிட்டு அந்த ஷேரிங் ஹேபிட் சொல்லி கொடுக்கணும். அதுக்கப்புறமா ஸ்கூல்ஸில் வந்து ஒரு 1/2 hour பீரியட் வந்து
அவங்களோட ஃபியூச்சரை பிளான் பண்ணுறதுக்குனே ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ இப்போ நம்ம யாருக்குமே டிசைன் ஒன்று இருக்குன்னே தெரிஞ்சிருக்காது கண்டிப்பாக ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போதும். இது எல்லாத்தையும் சொல்லி டெய்லி ½ hour இருக்கணும். இப்போ ஒரு வீக் ஒரு டாபிக் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா இந்த வீக் ஃபுல்லாக கெரியர் பற்றி யோசிக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் ஃபீல்ட்ஸ் இருக்குன்னு அதை பற்றி ரிசர்ச் பண்ணணும். இந்த ஃபீல்ட்ஸ் உனக்கு கோடிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, நீ இதெல்லாம் பண்ணலாம், இவ்வளோலாம் இருக்குது, இந்த டெக்னாலஜிலாம் இருக்குது, அந்த மாதிரி. ஒரு வீக் வந்து நம்ம சுற்றி இருக்க இடம்லாம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு வச்சுட்டு பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு எடுத்துட்டு கண்டிப்பாக அந்த ½ hour பீரியட் வந்து சப்ஜெக்ட் சொல்லி கொடுக்கக்கூடாது. சப்ஜெக்டோ டெஸ்ட்டோ எதுவுமே கிடையாது. அவங்களோட ஃபியூச்சரை பிளான் பண்ணுறதுக்குனே டெய்லி ஒரு ½ hour ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா போன வாட்டி நான் சொன்னது ரொம்ப கிரியேட்டிவாக யோசிச்சாங்க பசங்கன்னு சொல்லிட்டு, அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு சினாரியோ மாதிரி கொடுத்துட்டு ஒவ்வொருத்தரையுமே எக்ஸாம்பிள் சொல்லி கேட்டு அவங்களுக்கு ஏதோ இன்ட்ரெஸ்டிங்காக கூட்டிட்டு மாதிரி ஏதாச்சும் ஒரு சொல்லிட்டு அவங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்க சொல்லலாம். எதுக்குன்னா அவங்களுக்கு அது கரெக்டாக போய் ரீச் ஆச்சா இல்லையான்னு புரிஞ்சுக்கிறதுக்காக. நான் ஒரு கான்செப்ட் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரையும் ஓகே இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுது, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுன்னு கேட்டால் அவங்களுக்கு அந்த கான்செப்ட் கரெக்டாக ரீச் ஆச்சா நம்மளுக்கு புரிய வரும். அதுக்கப்புறம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பற்றி கண்டிப்பாக பசங்க தெரிஞ்சுக்கணும். அது எனக்கு ஏன்னா நாங்கள் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பற்றி ஒரு சர்வே பண்ணும்போது இங்கே கூழங்குளம் இங்கே என்ன இருக்குது, இங்கே ஒரு நியூக்ளியர் கல்பாக்கம் நியூக்ளியர் பார்க் இருக்குல்ல, அது உங்கள் மட்டும் ஏதாச்சும் லீக்கேஜ் ஆச்சுன்னா வெடிச்சிச்சுன்னா சென்னை சென்ட்ரல் வரைக்கும் இருக்கிற எல்லாருக்குமே அந்த ரேடியேஷன் வரும், அந்த கேன்சர், அதுக்கப்புறமா இன்னும் நிறைய டிசீஸ் வரும். நம்ம தான் செத்து போக கூட அவ்வளோ சான்சஸ் இருக்குது. இப்படி ஒன்று நான் அந்த பசங்கிட்ட நான் அதை பற்றி படிச்சுட்டு இருக்கும்போது நான் டியூஷன் எடுக்கணும்னு சொன்னாங்க. என்னோட பசங்கிட்ட இதை சொல்லி இந்த மாதிரி ஒன்று நடந்துச்சுன்னா நீ என்ன பண்ணுவா அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒன்று அப்படி இருக்குன்னே தெரியலக்கா, என்ன பண்ணால் எனக்கு தெரியல. அந்த மாதிரி அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கேட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அப்புறம் என்கிட்ட கேட்டாங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க மட்டும் கேட்டாங்க. அப்போது கண்டிப்பாக டிசாஸ்டர் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃப்ளட் வந்தால் என்ன பண்ணணும், ஃபாரின்ல என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக ஒரு பேக் ஒன்று ரெடியாக வச்சிருப்பாங்க. அது ஒரு வாட்டர் பாட்டில் ஒரு பிஸ்கெட் பாக்கெட் அவங்க தேவையான மெடிசன்ஸ் மட்டும். எந்த டிசாஸ்டர் வந்தாலும் அந்த பேக் மட்டும் எடுத்துட்டு கலமாக ஓடிடுவாங்களாம். நம்ம யாருக்குமே டிசாஸ்டர். அப்புறம் இன்னொரு சர்வே எடுத்தோம், எல்லாருக்கும் சர்வே எடுத்தோம், நீங்கள் இந்த மாதிரி டிசாஸ்டர் வந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு. அதை நிறைய மக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிறைய ஏரியாவில் டிசாஸ்டரே வராது, ஃப்ளட் வேணா வரும் ஆனால் அதுக்கு வராது, நியூக்ளியர் வராது. அப்போ நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், நம்ம ரொம்ப சேஃபான பிளேஸில் இருக்கோம், நமக்கு எந்த டிசாஸ்டரும் வராது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் எல்லாருமே தப்பாக நினச்சிட்டு இருக்கோம். அது பசங்களுக்கு பெரியவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியுமான்னு தெரியல. ஆனால் பசங்க கண்டிப்பாக புரிய வைக்க முடியும். இந்த மாதிரி ஒன்று நடந்துச்சுன்னா நீ என்ன பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதான் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல கண்டிப்பாக பசங்க தெரியும். அப்புறம் அவ்வளோதான். ஓகே. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் சொல்லும் போது அவங்க சொல்லதில் எந்த பாயிண்ட்டு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா கடைசியாக நீங்கள் ஓட் பண்ணுவீங்க. ஓகே. ஸோ டோட்டலாக 2 இது. ஒன்று வந்து எப்படிலாம் சொல்லி தரணுன்றது நான் உங்களுக்கு பாயிண்ட் சொல்லியிருக்கேன். மீதியெல்லாம் என்ன டாபிக் சொல்லணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எப்படி சொல்லித்தரன்றது வந்து இப்போ ஃபஸ்ட்டு டிசைன் திங்கிங் அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டிசைன் திங்கிங்னா ஒரு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது அவ்வளோதான். ஸோ பேசிக்காக டிசைன் திங்கிங்னா என்னென்னு சொல்லி தரதுக்கு தான் நான் அண்டர்ஸ்டாண்ட் அதுக்கு மெத்தட்ஸ் எழுதணும்ட்டு. ஸோ அதுக்கு மட்டும் தான் நான் 3 பாயிண்ட் சொல்லுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னென்னா இன் ஜென்ரல் வந்து எல்லாருக்குமே அதாவது ஃபஸ்ட்டு ஒரு ப்ராப்ளம்னா என்ன அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கு சொல்யூஷன் எப்படி டிரைவ் பண்ணணும் அப்படின்றத அவங்க சொல்லி கொடுத்துட்டாலே இந்த மாதிரி திங்க் பண்ணி வச்சுட்டாலே ஓகே இதுதான் டிசைன் திங்கிங் நீங்கள் சிம்பிளாக அவங்களுக்கு சொல்லிடலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொன்னோம்னா டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புளுக்கு சொல்லி தரது சொன்னாங்க. ஸோ சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் யாராக இருந்தாலுமே நான் வந்து லிஸ்ட் அவுட் பண்ண கொஷின்ஸ் என்னென்னா அவங்களோட டெய்லி ரொட்டீன்ஸை வந்து நம்ம என்கொயர் பண்ணலாம். ஸோ டெய்லி மார்னிங் எந்திரிச்சதுலேருந்து நைட் தூங்கி அடுத்த நாள் எந்திரிக்கிற வரைக்கும் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவங்களோட ரொட்டீன்ஸ் நம்ம கேட்டுக்கலாம். கேட்டுட்டு அந்த ரொட்டீன் அவங்க வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறமா ஓகே அதில் வந்து உன் ஃபேவரட் பார்ட்லாம் என்ன, எதெல்லாம் நீ சுத்தமாக இது எனக்கு பிடிக்காத நான் அவாய்ட் பண்ணுற பார்ட்லாம் என்ன அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் கேட்டுட்டோம் அப்படின்னா அதில் வந்து அவங்களுக்கு பிடிக்காத பார்ட் சொல்லுவாங்க, பிடிச்ச பார்ட்னு சொல்லுவாங்க. பிடிச்ச பார்ட் சொன்னாங்கன்னா அது ஏன் பிடிக்குது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு பிடிக்காத பார்ட் சொன்னதும் ஓகே அது ஏன் பிடிக்கல அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டு தெரிஞ்சுட்டு ஓகே அது பிடிக்கல அது எப்படி இருந்தால் பிடிக்கும் அப்படின்னு கேட்டுட்டு ப்ளஸ் அதை அந்த மாதிரி மாற்றணும்னா அதை எப்படி மாற்றலாம் அப்படின்ற மாதிரி பிளான்ஸ் அவங்களே கேட்டுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அவங்க டெய்லி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற விஷயங்கள். ஸோ அதை பற்றின நாலேஜ் அவங்களுக்கு நல்லாயிருக்கும். ப்ளஸ் அதில் இருக்க அவங்களுக்கு பிடிச்சது பிடிக்காது எல்லாமே ஓனாக அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. ப்ளஸ் அதுக்கு சொல்யூஷனும் அவங்க வந்து எப்படி இருந்தால் பெட்டராக இருக்கும் அதை எப்படி கொண்டு வரலான்றது ஃபுல்லாகவே அவங்க தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா கொஷின்ஸும் அவங்களே கேட்டு ஆன்சர்ஸையும் அவங்களே சொல்ல வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் ஓகே இப்போ இது பண்ணலை இதுக்கு பேர் தான்
இந்த மாதிரி டிசைன் திங்கிங் அப்படின்ற மாதிரி சொன்னால் அவங்களுக்கு ஈஸியாக புரியும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ இது வந்து சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி எல்லாருமே அவங்களோட டெய்லி ரொட்டீன்லேருந்து நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதால ஈஸியாக புரியும்னு தோணுச்சு. ஸோ அது வந்து இது ஒரு மெத்தட் நான் எடுத்தேன். அப்புறம் இன்னொன்று வந்து ஆக்சுவலாக இப்போ அவங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒரு எப்படி சொல்கிறது அவங்கள வந்து ஒரு குரூப்பாக பிரிச்சுட்டு ஃபார் எக்ஸாம்பிள் 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்க 15 அந்த மாதிரி 2 குரூப்பாக பிரிச்சுட்டு ஒரு காமன் ப்ராஜெக்ட். ஆக்சுவலாக இதில் எனக்கு என்ன பண்ணாங்கன்னா காம்பினேஷனில் நான் ஜாயின் ஆனதுன்னா எனக்கு அகாடமிக் டைமில் இது கொடுத்தாங்க. இந்த ப்ராஜெக்ட் பண்ணி முடிச்சதுக்குமா நான் ஆக்சுவல் ப்ராஜெக்டில் போகிறப்போ என்னால் ஈஸியாக மேப் பண்ண முடியுது. ஓகே இதுதான் எனக்கு அங்கே சொல்லி கொடுத்தாங்க அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஈஸியாக புரியுது. ஸோ அதனால இது வந்து எல்லாருக்குமே யூஸ் ஆகும்னு நினச்சேன். ஸோ ஆக்சுவலாக என்னென்னா எனக்கு நடந்த சினாரியோ என்னென்னா எங்களை வந்து ஹைரார்கி வைஸ் இப்போ ஆக்சுவல் ஒரு கம்பெனியில் எப்படி ஹைரார்கி வைஸ் ஸ்பிளிட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஹைரார்கியாக எங்களை ஸ்பிளிட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆக்சுவலாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 30 மெம்பர்ஸ் நாங்கள் 15 பிரிச்சாங்க. 15 பிரிச்சுட்டு அதை வந்து டீமாக பிரிச்சுட்டு அந்த டீமுக்கு ஒரு லீடு அப்படின்ற மாதிரி வச்சுட்டாங்க. ஸோ ஒருத்தங்க வந்து பிஏன்ற மாதிரி ஸோ டைரெக்டாக கிளைண்ட் கிட்ட பேசி என்ன வேணும் அப்படின்னு கேட்குற மாதிரி அவங்க வந்து கேட்ட ஐடியாஸை மற்றவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். அந்த எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ 3 டீம் இருந்தால் அந்த 50 மெம்பர்ஸ்ல 3 குரூப் இருக்கும். அந்த 3 குரூப்ல ஒவ்வொரு அது 3 டீமா பிரிச்சிருப்பாங்க. அந்த 3 டீம்லயும் ஒவ்வொரு லீட் இருப்பாங்க. அந்த லீட் கிட்ட அந்த பிஎஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அந்த லீட்ஸ் வந்து எங்களுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்ற ரிக்வயர்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்துட்டு பிளஸ் ரிக்வயர்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா பர்டிகுலர் டேட் பிளான்ஸ்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த பிளான் வைஸ் எல்லாம் ப்ரொசீட் ஆகுதா இல்லையா அப்படின்றது கொடுக்கணும். பிளஸ் இதுல கம்யூனிகேஷன் எல்லாமே எப்படின்னா ஒரு பேப்பர்ல வந்து இமெயில் சென்ட் பண்ற மாதிரி ஒரு பேப்பர்ல வந்து நாங்கள் எல்லாமே கம்யூனிகேட் பண்ணி இப்படிதான் ஃப்ளோ நடக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 2 டீமுமே எங்களுக்கு கொடுத்த கோல் என்னன்னா ஒரு ராக்கெட் பில்ட் பண்ணணும். ஒரு சார்ட் கொடுத்துட்டாங்க. சார்ட்டு அந்த ரூலர்ஸ் அதெல்லாம் கொடுத்துட்டு ராக்கெட் பில்ட் பண்ணணும். அதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் அதெல்லாம் கொடுத்துருவாங்க. ஸோ இதை பில்ட் பண்ணணும். இது பண்ண ட்ரை பண்ணப்போ 2 டீம்ல ஒரு டீம் வந்து பெஸ்ட்டாக பண்ணாங்க. இன்னொரு டீம் வந்து ரொம்ப ராக்கெட்னே சொல்ல முடியாத அளவுக்கு பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு இங்கே வந்து என்னெல்லாம் ப்ளஸஸ் நடந்தது என்னெல்லாம் மைனஸ் நடந்தது ஸோ அந்த மாதிரிலாம் ஃபுல்லாக காட்டினாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் நான் ப்ராஜெக்ட் பண்ணப்போ அங்கே இருந்த எல்லா ஹைரார்க்கியும் அப்படியே எனக்கு இங்கே செட் ஆச்சு. செட் ஆனதுமா ப்ளஸ் அந்த ஃப்ளோ எல்லாமே எனக்கு புரிஞ்சுது. ஓகே இங்கே ஒரு கம்யூனிகேஷன் கேப் இருக்குது, இங்கே ஒரு கம்யூனிகேஷன் கேப் இருக்குது. அந்த ப்ராஜெக்டில் அங்கே பண்ண ப்ளஸ் வந்து இங்கே நடக்குது. அதனால இந்த ப்ராஜெக்ட் இது சக்ஸஸாக போகுது. இங்கே வந்து நாங்கள் இந்த பண்ண மைனஸ் தான் இப்போ இங்கேயும் நடக்குது. ஸோ இப்போ ரியல் லைஃப்ல பெரிய அளவுக்கு அந்த பெரிய ப்ராஜெக்டாக எனக்கு வந்து சிம்பிளாக அந்த இடத்துல வந்து ஈஸியாக எனக்கு புரிஞ்சுது. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அந்த மாதிரி சிச்சுவேஷன் சினாரியோஸ் கிரியேட் பண்ணிட்டு நம்ம ஒரு கோல் கொடுத்துட்டு இதை பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த சினாரியோ அப்படியே இங்கே வந்து ஒரு டம்மியாக பண்ண வச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் வரும். ஓகே என்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது அவங்க சால்வ் பண்ணால் ரியல் லைஃப்லையும் இதே தான் நடக்கும் வெளியில் போகிறப்போ அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா அவங்களுக்கு இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இது ஒன்று. அடுத்தது வந்து இது ரெண்டும் ஒரு விதம். இன்னொன்று வந்து சிம்பிளா இப்போ டெய்லி ரொட்டீன் கேட்கறதுக்கு பதிலாக அவங்களோட ஆம்பிஷன் என்ன ஆகணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டோம்னா ஸோ எப்படியும் அவங்க வந்து யூஸ்வலாக நம்ம கேள்விப்படுற டாக்டர் அந்த மாதிரி ஓகே அதாவது எந்த பொசிஷனாக இருக்கட்டும் அந்த பொசிஷன் கேட்டுக்கிறதுனா ஓகே இதுதான் ஆகணும் நீ முடிவு பண்ணிட்ட அதெல்லாம் ஃபைன். ஸோ இதுக்கு வந்து நீ என்ன பிளான் போட்டிருக்க அப்படின்ற மாதிரி நம்ம கொஷின்ஸ் கேட்க ஆரம்பிச்சோன்னா அவங்க அப்போ யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஓகே இது ஆகணும்னு முடிவு பண்ணியிருக்கோம் ஆனால் அதுக்கு என்ன பிளான், அதுக்கு வந்து அதை எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கோம், அதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா எனக்கு தெரிஞ்சு யாராக இருந்தாலும் இன்னும் அதுக்கு எதுவும் பண்ணலை. இப்போதைக்கு ஒரே கோல் படிக்கணும் அப்படி ஜாலியாக விளையாடணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. பட் இதெல்லாம் நீ பண்ணாதான் இது நடக்கும் அப்படின்ற ஐடியா வந்து அவங்களுக்கு இருக்காது. ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் சின்ன வயசுலேயே நம்ம சொன்னாங்கன்னா ஓகே அதுக்கப்புறம் அவங்க வந்து யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஓகே இது ஆகணும்னா இதெல்லாம் பண்ணாதான் ஆகணும், இந்த டைம்லேயே நான் இந்த மைல் ஸ்டோன்ஸ் நான் அச்சீவ் பண்ணால் மட்டும்தான் அதை அச்சீவ் பண்ண முடியும், இல்லைன்னா அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்ற அந்த ரியலைசேஷன் அவங்களுக்கு வந்ததுன்னா அது அவங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ அதுலேயுமே இந்த ப்ராப்ளம் ஓகே அந்த ஆம்பிஷனை ரீச் பண்ணுறது தான் ப்ராப்ளம், அதுக்கு இதெல்லாம் பண்ணுறது தான் சொல்யூஷன்ஸ் அப்படின்ற பிளானிங் வந்து அவங்களுக்கு இப்போயே பண்ண முடியும். ஸோ அது ஒன்று. ஸோ இந்த 3 மெத்தட்ஸ் தான் நான் யோசித்தேன். மீதி வந்து எல்லாமே டாபிக்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னா ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆக்சுவலாக நான் ஒரு புக் படித்தேன், ரிச் டேட் புவர் டேட் சொல்லிட்டு. ஸோ அந்த புக் படித்து என்னோட ஃபேவரட் புக் நான் படித்ததுல அது. ஸோ அது வந்து பேசிக்காக அதோட ஜிஸ்ட் என்னன்னா அவனுக்கு வந்து பயாலஜிக்கல் ஃபாதர் ஒருத்தர் இருப்பார், இன்னொருத்தர் வந்து அவரோட ஃப்ரெண்டோட அப்பா, பட் அவரோட பையன் மாதிரியே இவனையும் வளர்ப்பாரு. ஓகேவா? ஸோ ரெண்டுத்துல வந்து ஒருத்தர் வந்து பிஸ்னஸ் மேன், இன்னொருத்தர் டீச்சர். ஸோ இவங்க 2 பேரோட லைஃப் எப்படி போகுது, அவங்க வந்து ஃபினான்ஷியலாக எப்படி மேனேஜ் பண்ணாங்க, அதை டிசைட்ஸ் எப்படி பண்ணுறாங்க, ஸோ ஃப்யூச்சரில் வந்து இவங்களோட சுச்சுவேஷன் என்னாச்சு, இவங்களோட சுச்சுவேஷன் என்னாச்சு, இவங்க பண்ண மிஸ்டேக்ஸ்லாம் என்ன, ஸோ லைஃப்பில் எப்படி பண்ணால் ஈஸியாக இருக்கும் அப்படின்றது வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த புக் படித்தா சூப்பராக இருந்தது.
ஸோ அதில் சொன்ன முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ வந்து எல்லாருமே வந்து லைஃப்பில் ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கான முக்கியமான ரீசன் என்னென்னா, அவங்க வந்து ஜஸ்ட்டு ஒரு வேலைக்கு போகணுன்றதுக்காக படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிடிச்ச வேலை கிடைக்குதோ ஏதோ ஒரு வேலை கிடைச்சதுக்குமா அந்த வேலையை செஞ்சு கடைசியில் வந்து சேம் ரொட்டீனாக எல்லாரும் முடிஞ்சிருக்காங்க. இவ்வளோ தான். ஸோ இதை வந்து அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா ஒரு ரேட் ரேஸ் சொல்லுவாங்க. ஸோ கடைசி வரைக்கும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இவ்வளோ தான் முடிஞ்சது. ஸோ இதை விட்டு எப்படி வெளியில் வரணும்னா அவங்க என்ன திங்க் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதோட சிம்பிள் இது என்னன்னா அவங்க மணி மேனேஜ்மெண்ட். ஸோ இப்போ ஒரு மணி வருதுன்னா அதை வந்து எங்கே போட்டால் இன்வெஸ்ட்மெண்ட், எங்கே போட்டால் லாஸ்ன்றது தெரியணும். இப்போ பைக் வாங்குறாங்க, கார் வாங்குறாங்க அப்படின்னா அதை வந்து எந்த டைமில் வாங்கணும், எப்படி வாங்கணும். ஸோ இந்த பேசிக் ஃபினான்ஷியல் கான்செப்ட்ஸில் அது வந்து பெருசாக எதுவும் டிஃப்ரென்ஸ் இல்லை. எதில் போட்டுறதுனா இப்போ எப்படி சொல்லுது, ஒரு திங் நம்ம காசு போட்டு வாங்கினோம்னா இந்த திங் வாங்கினா அது லாஸ், இந்த திங் வாங்கினா அது கெயின் ஃபியூச்சரில் யூஸ் ஆகும். இந்த சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே வந்து நம்ம லைஃப் வந்து ஈஸியாக டெவலப் ஆகிட்டு ஈஸியாக நியூ ஸ்டேட்டஸ்லாம் ரீச் பண்ணலாம். ஸோ இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இருக்கணும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சின்ன வயசுல இருக்கணும். ஸோ அது வந்து ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சின்ன வயசுல சொல்லி தரணும். இது ஒரு டாபிக். ரெண்டாவது வந்து என்விரான்மெண்டல் அவேர்னஸ். ஸோ என்விரான்மெண்டல் அவேர்னஸ்ன்றது நம்ம ஆல்ரெடி இப்போ பிளாஸ்டிக் பேக்ஸ் யூஸ் பண்ணுறது எல்லாமே. ஸோ இதெல்லாம் ஆக்சுவலாக இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இப்போ நான் ஒரு 30 பேர் இருக்காங்க ஒரு இடத்துல அப்படின்னா அந்த 30 பேருமே வந்து மற்றவங்களுக்கு திருத்தினா அவசியம் இல்லை. அவங்க வந்து எப்படி சொல்றது, அவங்க வந்து அந்த இது பண்ணாமல் இருந்தாலே அது மாதிரி ஒவ்வொருத்தரும் இருந்தாலே அது சால்வ் ஆகிடும். அவ்வளோதான். ஸோ அந்த கான்செப்ட் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கணும். ஸோ அவங்க வந்து இப்போ டெய்லி லைஃப்பில் அவங்க முடிஞ்ச அளவுக்கு என்விரான்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறது சின்னதை அவாய்ட் பண்ணாலே இதெல்லாம் அவாய்ட் ஆகும்ன்ற பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வெளியில் போகிறது கூட நான் ஒவ்வொருத்தரும் ஒரு வண்டி எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ள இப்போ இதனால கம்ப்ளீட்டாக அவாய்ட் ஆகும் சொல்ல முடியாது. பட் 10 times அதுக்கு இம்பேக்ட் கிரியேட் பண்ணுறது 1% இம்பேக்ட் குறையும். ஸோ அந்த மாதிரி இம்பேக்ட். ஸோ இதால் எதுவுமே வேஸ்ட் இல்லை. இந்த மாதிரி அதாவது இப்போ சிம்பிளாக எல்லாருக்குமே என்விரான்மெண்ட்டை வந்து நம்ம என்னெல்லாம் அஃபெக்ட் பண்ணுறோன்னு தெரிஞ்சுமே அவங்க வந்து ஒரு நாள் ஓகே இதெல்லாம் தப்புன்னு யோசிப்பாங்க. பட் அடுத்த நாள் அவங்க அதை தான் செய்கிறாங்க. அது ஏன்னா ஏன் ரீசன் நீங்கள் யோசிச்சிங்கன்னா எல்லாருமே சொல்லிட்டு வந்தாங்க, ஒருத்தன் பண்ணுறதால அங்கே ஒன்றும் மாற போகிறது இல்லை அப்படின்னு நினச்சி ஒவ்வொருத்தரும் பண்ணுறதால தான் அது இம்பேக்ட் அப்படியே இருக்குது. ஸோ அந்த இது வந்து ஃபஸ்ட்டு அவங்க குறையிறதால அவங்க ஒருத்தர் மாற்றுறதால என்ன மாறுதுன்றது அவங்க நம்ம சொல்லணும். ஸோ அவங்க ஒருத்தர் பண்ணுறதாலே இம்பேக்ட் இவ்வளோ பெருசு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு எக்ஸ்போஷர் கொடுத்தோன்னா அவங்க வந்து சின்ன வயசுலேருந்தே அதுவும் கரெக்டாக வரும். ஸோ அது ஒன்று. ரெண்டாவது வந்து ஃபுட் இஸ் மெடிசன் அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலாக இப்போ வந்து நம்ம வந்து இப்போ அவ்வளோ கேர் பண்ணுறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஃபுட்டு எப்படின்றதுன்னா என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் எப்படின்னா, நம்ம டேக்கிற ஆக்சுவலாக நிறைய புக்ஸ் இருக்குது, அது படிச்சிங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதாவது எப்படின்னா சிம்பிள் வேர்டில் என்ன சொல்லுவாங்க, நம்ம எதை உண்கிறோமோ அதுவாகவே ஆகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நம்ம இன்டேக் பண்ணுற ஃபுட்டை வச்சு தான் நம்மளோட தாட் ப்ராசஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நாட் ஜஸ்ட் ஃபிசிக்கல் வெயிட்காக மட்டும் நான் சொல்லலை, நம்ம தாட் ப்ராசஸுமே நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கேட்கலாம், அது எப்படி ஃபுட்டை வேஸ்ட் பண்ணி நான் திங்க் பண்ணுறது மாறும் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். அது சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் நார்மல் ஃபுட் சாப்பிட்றீங்க, உங்களுக்கு எந்த இம்பாக்டும் இருக்காது. ஆனால் ஒரு ஆல்கஹால் எடுத்தீங்கன்னா உங்கள் மைண்ட் வந்து ஃபுல்லாக மாறுது, உங்களோட கண்ட்ரோல் லாஸ் ஆகுது. ஸோ அப்போ என்ன அது வந்து நீங்கள் டேரெக்டாக பார்க்கக்கூடிய இம்பாக்ட் வரும். நீங்கள் இன்டேக் பண்ணுற ஒரு விஷயத்தால் நீங்கள் இந்த விஷயம் ஒன்று பண்ணுறீங்க, இர்ரேஷனலாக பண்ணுறீங்க. ஸோ அதுலேயே தெரியுதுல சாப்பிட்றதால உங்களுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்குன்னு. ஸோ அதை பேஸ் பண்ணி ஸோ சர்டன் ஃபுட் சாப்பிட்றதால சர்டன் கெமிக்கல்ஸ் நம்ம பிரெயினில் ஜென்ரேட் ஆகும், சில ஃபுட்னால ஜென்ரேட் ஆகுது. ஸோ இது ரெண்டும் பேஸ் பண்ணியே நமக்கு வந்து ஃபுல் தாட் ப்ராசஸ் மாறும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அது எல்லாமே கூட நம்ம ஃபுட்டை பேஸ் பண்ணி இருக்குது. ஸோ இது எல்லாமே அது மட்டும்தான் மெயின் ஃபேக்டர் சொல்ல, இட் இஸ் ஜஸ்ட் ஒன் ஆஃப் தி ஃபேக்டர். ஸோ இந்த மாதிரி ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன சாப்பிட்றோம், அதனால் என்ன இம்பேக்ட்ன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதை அவங்க சாப்பிடணும், அவ்வளோதான். ஸோ அது வந்து ஏன்னா அது வந்து பேசிக் ஹைஜீன். ஒருத்தவங்க வந்து 10 years வாழ்றதும் 20 years வாழ்றதும் இல்லை 70 yearsலையும் எங்கே வாழ்றதும் அது எல்லாமே வந்து அவங்க சாப்பிட்ற ஃபுட்னால தான். ஸோ ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இப்போது 40 yearsலேயே அவங்களுக்கு வந்து மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருக்குது அப்படின்னா இப்போ உங்களோட நீங்கள் ஏர்ன் பண்ணுற முக்கால்வாசி அமௌண்ட் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்க்கு கொடுக்குறீங்க. ஸோ இந்த ஃபுட்டோட நாலேஜ் உங்களுக்கு இருந்ததுன்னா அந்த இதெல்லாமே தவிர்க்கலாம், உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும். இதெல்லாமே வந்து இன்டைரக்ட் இம்பேக்ட்ஸ். ஆனால் அந்த இம்பேக்ட் இன்டைரக்டாக இவ்வளோ பெருசாக இதனால தான் இருக்குன்னு தெரியாமல் நம்ம வந்து அதில் எல்லாமே லூஸ் பண்ணுறோம், மணி லூஸ் பண்ணுறோம், எனர்ஜி லூஸ் பண்ணுறோம், எல்லாமே லூஸ் பண்ணுறோம். பட் இந்த சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் ஃபஸ்ட்டே இருந்து நம்ம அந்த ஒரு விஷயத்தில் கண்ட்ரோலாக இருந்தால் இது எல்லாமே அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால அந்த டாபிக் சூஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து மார்க்.
ஸோ இது வந்து எப்போவுமே நான் சொல்கிறது தான், என் கூட படித்தவங்க எல்லாருக்குமே நான் சொன்னது தான், மார்க் இஸ் நாட் எவ்ரிதிங். ஸோ இப்போதைக்கு நமக்கு இருக்க அண்டர்ஸ்டாண்டிங் மார்க் நல்லா வந்தால் அப்போ தான் நல்லா அச்சீவ் பண்ண முடியும். எஸ் அஃப்கோர்ஸ் இப்போ 100 பேர் இருக்காங்கன்னா அதில் 80% ஆஃப் த பீப்புள் வந்து மார்க் இருந்தால் மட்டும்தான் அச்சீவ் பண்ண முடியும். மீதி 20 பீப்புள் வந்து எக்ஸெப்ஷன், அவங்களுக்கு லக் அந்த ஃபேவராக இருக்கும், அதெல்லாம் தப்புக்கலாம். பட் ஆனால் இருந்தாலுமே வந்து பேசிக் என்னன்னா மார்க் மட்டுமே எல்லாம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றது, மார்க் தான் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மார்க் சூப்பராக எடுத்தாங்க வேலை கிடைக்காம சுற்றுறவங்க இன்னும் இருக்காங்க. ஆனால் மார்க் அதாவது அரியர் வச்சும் ஒரு ஐடி கம்பெனியில் பிளேஸ் ஆகிட்டு நல்லா இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ ஆக்சுவல் ரியல் லைஃப்ல வந்து என்ன நடக்குது, எது இம்பார்ட்டன்ட், எப்படி பண்ணால் பெட்டராக இருக்கும், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கணும். ஸோ அதுக்காக நான் அதை வச்சேன். ஸோ அதுதான் மார்க்கை விட இம்பார்ட்டண்ட்டாக. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ல ஒரு சைல்டு இருக்காங்க அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து முக்கியமாக என்ன இருக்கும் அப்படின்னா நான் 3 விஷயம் தான் எதிர்பார்ப்பேன். கம்யூனிகேஷன் ஸ்கில், நாலேஜ், மெமரி பவர். இந்த 3 இருந்தாலுமே போதும், வேற எதுவுமே நமக்கு தேவையில்லை. ஸோ இப்போ என்ன அது ஏன் அப்படின்னா இப்போ மார்க் இருக்கோ இல்லையோ, இப்போ நான் போகிறேன் ஒரு லைஃப், இப்போ தான் ரியல் லைஃப் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ நான் பெருசாக வரணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமாக எனக்கு என்ன தேவைன்னா என்னை சுற்றி இருக்கவங்களை வந்து என்னால் கம்யூனிகேட் பண்ண முடியுது, ப்ளஸ் அவங்க கூட சிங்க் ஆக முடியணும். இந்த கம்யூனிகேஷன் இல்லாததுனாலே நிறைய பேர் வந்து லேக் ஆகுறாங்க. ஸோ அதுதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம், 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேர்கிட்டையும் போன நான் இன்ஸ்டன்ட்ல எல்லாருக்கிட்டையும் பழகிட்டு எல்லாருக்கிட்டையுமே ஜாலியாக என்ஜாய் பண்ணி, இப்போ நான் அந்த இடத்துல அடுத்த நாள் வரலைன்னா அவங்க எல்லாரும் என்னை மிஸ் பண்ணி ஏன் வரல அப்படின்னு கேட்க வைக்கணும். இது வந்து ஒரு கேட்டகரி. இன்னொருத்தன் வந்து வரான், அவங்க இருக்கிறதும் அவன் தெரியல, இல்லாததும் தெரியல, அடுத்த நாள் அவன் வரலன்னா யாருக்கும் அப்படி ஒரு லீவுன்னு கூட தெரியல. ஸோ இந்த மாதிரி 2 கேஸ் இருக்குன்னா இல்லை ஃபர்ஸ்ட் கேஸாக இருக்கணும்னு தான் பார்ப்பேன். ஏன்னா இன்ஃப்ளூயன்ஸ்லாம் நீ இருந்தால் மட்டும்தான் நீ சொல்றதை 4 பேர் முதல்ல கேட்பாங்க. நீ அப்படி இல்லை அப்படின்னா நீ எது சொன்னாலும் அது உங்க காது வரைக்கும் தான் இருக்கும், அடுத்தவங்களுக்கு போகாது. ஸோ கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாலேஜும் மெமரி பவரும் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இப்போ கம்யூனிகேஷன் நீ பண்ண போற அப்படின்னா நீ வந்து அதை கம்யூனிகேட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது தெரிஞ்ச விஷயமா பண்ணணும், தப்பான விஷயங்கள் பண்ணக்கூடாது. ஸோ அது 2 இருந்ததுன்னா ப்ளஸ் இந்த மெமரி பவரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ வந்து நான் ஒரு விஷயம் பண்றேன் இன்னைக்கு அப்படின்னா அதை எப்படி பண்ண ஞாபகம் வச்சுக்கிட்டாதான் அடுத்த நாள் வந்து நான் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணேன்னு கடைசிக்கு இது வரைக்கும் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணியிருப்போம் அது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு அதை ரிப்பீட் பண்ணாமல் இருக்கணும். ஸோ அதுக்காக ஒரு லைஃப்பை வந்து பெஸ்ட்டாக லீட் பண்ணணும்னாலே இந்த 3 விஷயம் தான் இம்பார்ட்டன்ட், மார்க் கிடையாது அப்படின்ற மாதிரி நான் அதை சொல்லியிருக்கிறேன். அடுத்து வந்து சின்ன வயசுலேருந்து ஆக்சுவலாக இது என்னன்னா இதுக்கு முன்னாடி பழைய காலத்தில் வந்து என்ன மாதிரி லேர்னிங் இருக்கும் அப்படின்னா, அதாவது தனியாக ஸ்கூல்ஸ் அப்படின்ற வரதுக்கு முன்னாடி என்னன்னா குடும்ப பிஸ்னஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதாவது செருப்பு தைக்கிறவங்க பசங்க செருப்பு தான் தைப்பாங்க, பில்டிங் கட்டுறவங்க பசங்க பில்டிங் தான் கட்டுவாங்கட்டு. ஸோ அந்த இதில் வந்து நான் ஏன் அதை ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ இருக்கிறத விட அதை ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் அது ஏன் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த காலத்தில் வந்து ஒரு 25 year old வந்து ஒரு பில்டிங் கட்ட வரேன் அப்படின்னா அவனோட இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து 25 yearsன்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ அவன் வந்து ஒரு இது கட்டுறப்போ அவன் வந்து அதை பற்றி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நாலேஜ் இன் அண்ட் அவுட்ஸ் தெரிஞ்சுதான் அவன் கட்டுறான். ஸோ இப்போ அந்த காலத்தில் கட்டின ஒரு வீடு 100 வருஷம் ஆனாலும் இருக்குது. இப்போ இந்த காலத்தில் கட்டுறது வந்து 5 வருஷம் ஆனாலே எனக்கு கிராக் விட்டு போகுது. ஸோ அது ரீசன் என்ன? குவாலிட்டி இல்லை. அந்த குவாலிட்டி ஏன் இல்லை? ஏன்னா பண்ணுறவங்க வந்து அவன் என்ன பண்ணுறானே தெரியல. ஏதோ படித்தான், ஏதோ கற்றுக்கிட்டான், அது பண்ணணும், நீ இப்படி தான் பண்ணணும்னு சொன்னாங்க, அதனால் நான் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு தான் போகிறான். ஆனால் அது ஏன் பண்ணுறான், எதுக்கு பண்ணுறான், இதால் இம்பாக்ட் என்ன அப்படின்றது வந்து அவன் இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஏற தான் அவனுக்கு தெரியும். ஏன்னா ஃபஸ்ட்டு 5 years பண்ணுவான், அடுத்த 5 yearsல தான் அவன் பண்ண 5 yearsோட ஒர்க்கு ஃபீட்பேக் அவனுக்கு வரும். அது பண்ணது மாதிரி ஓகே இதெல்லாம் மிஸ்டேக் பண்ணிட்டு அடுத்த ஒரு 15 years கழிச்சு தான் அவன் வந்து குவாலிட்டி ஒர்க்கே பண்ண ஸ்டார்ட் பண்ணுவான். ஆனால் அந்த குவாலிட்டி ஒர்க் வந்து அவன் 50, ஸோ ஃபஸ்ட் டைம் 25ல ஸ்டார்ட் பண்ணுவான். ஒரு 15 yearsல வந்து அவனுக்கு 39, 40 கிட்ட வந்துடும். ஸோ 40 years மேலே அவன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி குவாலிட்டி ஒர்க் பண்ண முடியும். பட் அடுத்த 10 yearsல அவன் ரிட்டையர் ஆகிடுவான். ஸோ இதில் வந்து யாருக்குமே யூஸ் இல்லையே, அவன் பண்ண ஒர்க்கும் வேஸ்ட்டு, இதுக்கு மேலே பண்ண வேண்டிய ஒர்க்கும் அவனால் பண்ண முடியாது. ஸோ அவனோட டோட்டல் குவாலிட்டி ஒர்க்கே அந்த 10 yearsல முடிஞ்சிருது. பட் சின்ன வயசுல இப்போ இந்த மெத்தட் எடுத்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து அவன் வந்து என்ன ஒர்க் பண்ண போறானோ அதை கற்றுக்கிட்டே இருப்பான், அதை குவாலிட்டியாக கற்றுப்பான். அவன் வெளியில் வந்து பண்ண ஆரம்பிக்கும் போது ஃபுல் கம்ப்ளீட் குவாலிட்டியாக இருக்கும். ஸோ இப்போ இவனோட ஒர்க் வந்து அதே 50 yearsல முடிஞ்சாலும் இவனோட குவாலிட்டி ஒர்க் வந்து 30 வருஷமா அவன் வந்து குவாலிட்டி ஒர்க் பண்ணி கொடுப்பான், அவுட்புட் நல்லா இருக்கும். ஸோ இது வந்து எஃபிஷியன்ட் ஃபீல் பண்ணுறேன். இதில் வந்து அப்போ இருந்த சிஸ்டமுக்கு இப்போ என்ன நான் ஒரு டிஃப்ரென்ஸ் சொல்ல விரும்புனேன்னா, இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கொத்தனாரோட பையன் கொத்தனாராக தான் இருக்கணுன்றது மேண்டேட்டரியாக இருந்தது. இப்போ நம்ம ஆப்ஷனலாக வைக்கலாம். ஸோ ஆப்ஷனலாக வைக்கிறப்போ அவன் இது பண்ணோன்னா குவாலிட்டியாக வந்து பண்ணிடுவான், அப்படி இல்லைன்னா வேறு என்ன ஜாப்னா ஸ்விட்ச் பண்ணி போய்க்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அது ஒன்று சொல்ல இருந்தேன். நெக்ஸ்ட் வந்து
பொலிட்டிக்கல் அவேர்னஸ். ஸோ இப்போ பொலிட்டிக்கல் அவேர்னஸ்ன்றது எப்படி சொல்லுறதுன்னா, இப்போ சின்ன வயசுலேருந்தே நான் வளர்ந்த வரைக்கும் என்ன சொன்னேன்னா, பாலிடிக்ஸ்லாம் தப்பு, அது பேசக்கூடாது அப்படின்ற மாதிரியே நான் வளர்த்துனாங்க. ஸோ அது வச்சு நான் கண்டுக்கவும் இல்லை, அதோட இம்பாக்ட் என்னன்னு எனக்கு சுத்தமாக தெரியாது. இப்போ கூட ஒரு கவுன்சிலர் இப்போ ரோடு சரியில்லை அப்படின்னா அதை யார்கிட்ட சொல்லணும்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் நம்ம டெய்லி எல்லாம் போவோம், இந்த ரோடு சரியில்லை, கவுன்சிலர் சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லைன்னு திட்டுவாங்க தவிர்த்து அதை யாருக்கு சொல்லணும், அது சொன்னோமா, ப்ரொசீஜரா இல்லை, அது ஃபாலோ பண்ணோமா இல்லை, கம்ப்ளைண்ட்ஸ் யூஸ் பண்ணல, எதுவுமே பண்ணாமல் ஆனால் சரியாகலன்னு மட்டும் நம்ம சொல்கிறோம். அது ஏன் சரியாகலை, நம்ம சரியாக நமக்கு வந்து அதுக்கான நாலேஜ் இல்லை, அதை எப்படி கொண்டு போகணும், எப்படி ரீச் பண்ணணுன்ற நாலேஜ் இல்லை. இது ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போ மேக்ஸிமம் நிறைய பேர் என் கூட இருக்கிறவங்களே அதாவது ஓட் போடுறதுக்கு எலிஜிபிள் தான், 2-3 வருஷம் ஓட்டு போட்டிருக்காங்க. இருந்தாலும் அவங்க சொல்ல விரும்புகிறேன், எவன் என்ன ஆனால் எனக்கு டெய்லி லைஃப் நான் போகிறேன் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். ஆனால் இப்போ அவன் ஓட்டு போட்டு அவன் கொண்டு வர வச்சதால இவனுக்கு இம்பாக்ட் இருக்குன்றது அவன் ரியலைஸ் ஆகிறதில்ல. இப்போ கரெக்டான சிஎம் வந்தால் நம்ம வந்து தேவையில்லாமல் செலவு பண்ணுறதெல்லாம் மிச்சமாகும், நம்ம லைஃப் பெட்டர் ஆகும்ன்ற ரியலைசேஷன் வர மாட்டேங்குது. ஏன்னா இந்த இம்பாக்ட் வந்து இன்டெரக்டாக இருக்குது. ஸோ இதில் முக்கால்வாசி விஷயம் வந்து எல்லாமே இன்டெரக்டாக நமக்கு இம்பாக்ட் ஆகிறதால எதுவும் நம்ம ரியலைஸ் பண்ணுறது, அந்த இன்டெரக்டாக என்ன நடக்குது அந்த ஃப்ளோ வந்து ரியலைஸ் பண்ணிட்டு அவங்க போகணும். இப்போ பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர், இப்போ பேசிக்காக இதுக்கு நான் என்ன சஜஸ்ட் பண்ண விரும்புன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஏரியா இருக்குன்னா அந்த ஏரியாவுக்கு வந்து யார் என்னென்ன இதுக்கு இன்சார்ஜ், அவங்களை எப்படி ரீச் பண்ணணும், அந்த மாதிரி கம்ப்ளீட் சிஸ்டம் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு இந்த சிஸ்டமை வந்து எல்லா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு அப்படின்னு மட்டும் இல்லாமல் ஜென்ரல் பப்ளிக் எல்லாருக்குமே அவைலபிளாக ரீச்சபிள் மாதிரி வச்சுட்டு, இது சரியில்லையா இவன் அடி இது சரியாகும் அப்படின்ற மாதிரி நம்ம அவங்களுக்கு கொண்டு போனால் தான் என்வரான்மெண்ட்டும் எல்லாமே பெட்டர் ஆகும். ப்ளஸ் இந்த பொலிட்டிக்கல் நாலேஜ் எல்லாருக்கும் வந்தால் தான் ஓகே இந்த ஏன் ஓட்டு போடணும், யாருக்கு ஓட்டு போடணும், இதால் என்ன இம்பாக்ட் ஆகுது, இப்போ இந்த சீட்டுக்கு இவன் வந்தால் எனக்கு என்ன இம்பாக்ட் ஆகும், அந்த சீட்டுக்கு வந்தால் என்ன இம்பாக்ட் ஆகணும், அந்த ரியலைசேஷன் இருந்தால் இதுவும் கரெக்டாக போகும். ஸோ டாபிக்ஸ் எனக்கு இவ்வளோ தான். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறேன்னா, இப்போது குட்டீஸ் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா, அந்த குட்டீஸ்க்கு வந்து நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் வைஸ் பார்க்கும்போது அவங்கள ஃபுல்லாக வந்து மார்க் ஓரியன்டாக தான் ஸ்டில்லாம் பண்ணியிருக்காங்க. பட் இதே விஷயம் ஒரு 200 years பேக் போனோம்னு பார்த்தா நம்மளோட குருகுல கல்வி தான் நம்ம ஊரில் இருந்தது. பட் அந்த கல்வி வந்து எந்த ஏஜ்லேருந்து பார்த்தோன்னா ஒரு ஆஃப்டர் ஒரு 8 அது வரையும் ஒரு குழந்தையை பெற்று எடுக்கிறோம் அப்படின்னா அந்த தாய் தந்தை தான் அவங்க வந்து பிஹேவியர்ஸ்லேருந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணுன்றது நம்மளோட கல்ச்சர். பட் இதை வந்து இங்கிலாந்துலேருந்து ஒருத்தர் வந்து அதை மாற்றி எல்லாம் பண்ணி இப்போ வந்து மார்க் எடுக்கிறவன் தான் எல்லாம் பண்ணணுன்ற மாதிரி ஒரு சிஸ்டம் வந்துடுச்சு. ஸோ இதுக்கு வந்து குட்டீஸ்க்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா ஃபாரின் கண்ட்ரிஸ் நம்மக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு போனவங்க அதர் கண்ட்ரிஸ் எல்லாமே ஃபின்லாண்டாக இருக்கட்டும், யாரெல்லாம் இப்போ சவுத் கொரியா ஃபர்ஸ்ட் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே இப்போ ஒரு சைக்கிளை வந்து பசங்களுக்கு வாங்கி தராங்க அப்படின்னா அவங்க ஊரில் வந்து சைக்கிளை வந்து கடைக்கு எடுத்துகிட்டு போய் சைக்கிள் ஓட்டிட்டு வர மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து பார்ட்டாக சைக்கிள் கொடுத்துருவாங்க, டிஸ்அசம்பிளாக இருக்கும். வீட்டில் வந்து அந்த குறிப்பிட்ட அந்த பையனும் பொண்ணும் அந்த ஒரு பொருளை வந்து அசம்பிள் பண்ணணும். ஸோ இங்கே நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏதோ ஒரு ப்ராடக்ட் அவங்க வீட்டில் இருக்குது அப்படின்னா அதை எப்படி அசம்பிள் பண்ணுன்றத சின்ன பசங்க நம்ம டிசைன் மூலயமா வந்து திங்க் பண்ணுறது சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கும். இப்போ வந்து ஒரு பென்சில் வந்து சாதாரணமாக அவங்களுக்கு பென்சில் இருக்கிறது, பட் அந்த பென்சில் எப்படி உருவாகுதுன்றதை நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம கையில் வச்சுருக்கோம், இவ்வளோ தான் நம்ம திங்க் பண்ணலையே, இப்போ வாட்டருக்கு என்ன வாட்டர். ஸோ அவங்க தினசரி யூஸ் பண்ணுற ஒவ்வொரு பொருளும் எப்படி வந்தது அப்படின்றத குட்டி பசங்க நம்ம சொல்லி கொடுத்தோம்னா, ஏன்னா அவங்களுக்கு இதுதான் எஜுகேஷன், ஏன்னா இதுதான் லைஃப் லாங் அவங்களுக்கு இருக்கும், மைண்டில் இருக்கும். ஏன்னா மார்க் படி நம்ம படித்தாலும் உண்மையாக சொல்ல போனால் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம என்ன படித்தோம் அப்படின்னு வந்து யோசிச்சு பார்க்கும்போது எந்த வேர்டும் ஞாபகம் வரும். ஆனால் அந்த ஸ்கூலில் டீச்சர் சொல்லி கொடுத்த அந்த ஆக்ஷன் வேர்டு நம்ம கைவீஸ் அம்மா கைவீஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்க எடுத்துகிட்டு போகும்போது கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றது. ஸோ அதில் என்னென்னா குறும்பு செய்கிறவங்க சில பேர் இருப்பாங்கல்ல, ஸோ ஆட்டிடியூட் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பசங்களை வந்து இப்போ இருக்க ஜெனரேஷனில் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, தனியாக ஒதுக்கி வச்சிடறாங்க. நீ சொல்கிறதெல்லாம் எதுவும் சரியாக இருக்காது அப்படின்னு வந்து சொல்லி அந்த ஒரு மென்டாலிட்டியில் எடுத்துகிட்டு வரும்போது அவனுக்குள்ளே இருக்க அந்த ஒரு நாலேஜ் வந்து வெளியில் வர மாட்டேன். அவன் வித்தியாசமாக யோசிப்பான். இப்போ நம்ம வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் வந்து நம்ம இப்படி தான் பண்ணணும்னு இருக்கும்போது அவன் வந்து வித்தியாசமாக ட்ரெஸ்ஸிங் பண்ணுவான், அது அவனோட ஆட்டிடியூட். பட் அதே மாதிரி ஒரு பொருளை நம்ம அவன்கிட்ட கொடுக்கும்போது அதுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு சொல்யூஷன் வந்து அவன் கொடுப்பான். ஆனால் அதை வந்து இந்த ஜெனரேஷன் இருக்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, அதை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. நான் சொல்கிறதுலாம் சரியாக இருக்காது, ஏன்னா இவனோட பிஹேவியர்ஸ் இவனோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாமே வந்து வித்தியாசமாக இருக்குன்றதுனால இவனை தனியாக வந்து ஒதுக்கி வைக்கிறதுனால அவனுக்குள்ளே இருக்க நாலேஜ் எதுவுமே வந்து வெளியில் வர மாட்டேன். வெளியில் வராதனால அவனுக்குள்ள இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வருது. நான் சொன்னால் எதுவுமே இங்கே சரி வராது. ஸோ நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா குறும்பு செய்கிறவங்க ஒரு சில பேர் இருப்பான். அவன்கிட்ட இதை கொடுக்கும்போது வேணால் நம்ம நோட் பண்ணி பார்க்கலாம், எல்லாரும் சரிவர யோசிப்பாங்க, ஆனால் அவன் மட்டும் கொஞ்சம் டோட்டலாக அந்த இடத்த விட்ட வித்தியாசமாக யோசிப்பான்.
ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம ஏதோ ஒரு விஷயத்த கொடுக்கும்போது அவங்க சொல்கிற விஷயத்த நம்ம அப்ரிஷியேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மூலயமா வந்து நமக்கு ஏதோ ஒரு சொல்யூஷன் வந்து நம்ம டிசைன் திங்கிங் மூலயமா நமக்கு கிடைக்கும் அப்படின்றது. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா வீட்டில் வந்து ஏதோ சம்திங் பிரச்சனை மீன்ஸ் இப்போ டிவி ஓடாமல் இருக்கலாம், ஃபேன் ஓடாமல் இருக்கலாம், கடிகாரம் ஓடாமல் இருக்கலாம். வீட்டில் என்னென்ன பொருள்லாம் இருக்கோ அந்த பொருளை வேற யாரோ வந்து அதுக்கு சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு பதிலாக அதையும் ஸ்டூடெண்ட்ஸே பண்ணக்கூடாது. ஸோ இப்போ வாட்ச் ஓடலைன்னா அதுக்கான ஷாப் போய் தான் அவன் பண்ணணும் இல்லை, அதை ஓப்பன் பண்ணி அது என்ன பண்ணால் மாறுன்ற ஒரு நாலேஜ் அவனுக்கு இருந்தால் கண்டிப்பாக அவன் வீட்டில் அதுக்கு காசு ஸ்பெண்ட் பண்ணணுன்ற அவசியம் இருக்காது. ஸோ அப்போது அது சம்மந்தமான ஒரு திங்கிங் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ அது சம்மந்தமான வீடியோஸ் போட்டு காமிக்கலாம், இல்லை சம்திங் ஏதாவது ஒன்று பண்ணலாம். ஸோ இப்போ ஏதாவது ஃப்ரிட்ஜ் ஏதாவது ஆச்சுன்னா நிறைய பேர் யோசிப்பான், ஃப்ரிட்ஜை வந்து போட்டு ஆஃப் பண்ணால் ஓகே, சப்போஸ் ஏதோ ப்ராப்ளம் வந்துச்சு ஆஃப் ஆகிடுச்சு, அது ஆள் வந்து கிளியர் பண்ணுறதுக்கெல்லாம் அந்த ஸ்டூடெண்ட்டே வந்து அதை அவங்க வீட்டில் இருக்க பசங்களே அதை ட்ரை பண்ணால். ஏன்னா எக்ஸாம்பிள் சொல்லலாம், என் ஸ்டூடெண்ட் வந்து யஷ்வந்த் சொல்லிட்டு அவன் வந்து வீட்டில் இருக்க அவங்க ஸ்கூலில் ஏதோ ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து வாட்டர் ஹீட்டர் வந்து அவனே வீட்டில் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அதை ப்ரொமோட் பண்ணி சொல்லி கொடுத்தான் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி வீட்டில் இருக்க ஏதோ ஒரு பிரச்சனைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களே வந்து அதுக்கான சொல்யூஷனாக இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதில் முக்கியமாக நம்ம ஏதோ ஒரு விஷயத்த சொல்லித்தரோம் அப்படின்னா அதில் டோட்டலாக நான் அவாய்ட் பண்ண சொல்லுதுன்னா கிளாஸ் ரூமில் வச்சு சொல்லிக் கொடுக்கூடாதுன்னு சொல்லி. ஏன்னா புதுசாக யாரோ ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அதை பற்றி அவங்க சொல்ல வரும்போது அந்த என்விரான்மெண்ட்டே கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருந்தால் நல்லாயிருக்கும். அப்படி இல்லை இதே கிளாஸ் ரூம் தான், பட் அவங்க அந்த 2 மணி நேரம் அங்கே உட்காராங்கன்னா எக்ஸாம்பிள் நான் இன்னைக்கு சொல்லுவேன். ஸோ நம்ம எல்லாரும் இங்கே வந்தோம். ஸோ வரும்போது ஒரு வீடுனா பெட்டு எல்லாமே இருக்கும், பட் இங்கே இருக்க என்விரான்மெண்ட் கொஞ்சம் சேஞ்ச் ஆனதுனால நம்மளோட மென்டாலிட்டி கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஸோ ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்ம ஸோ ஏதோ ஒரு விஷயம் நம்ம எடுத்துகிட்டு வந்து சொல்ல போகிறோம் அப்படின்னா அந்த ஒரு என்விரான்மெண்ட் கொஞ்சம் சேஞ்ச் ஆனாலே பசங்களுக்குள்ள ஒரு அந்த ஒரு மென்டாலிட்டி வந்துடும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லலாம், நாங்கள் நைட் ஸ்கூல் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அங்கே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. அதில் வந்து ரொம்ப மோசமானவங்க வருவான், டிசிப்ளினானவங்க வருவான். அங்கே ரொம்ப மோசமாக வர்றவன் அந்த டிசிப்ளினாக இருக்க பசங்களை பார்த்து மாறிடுவான். ஸோ அந்த என்விரான்மெண்ட் அவனை மாற்றி. ஸோ அந்த மாதிரி நம்ம ஏதோ ஒரு விஷயத்த நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா அந்த ஒரு என்விரான்மெண்ட் தான் டோட்டலாக அவனை வந்து மாற்றுது. ஸோ அப்போ நம்ம ஒரு விஷயத்த பேச போகிறோம் அப்படின்னா அது சம்மந்தமான இடமா இருந்தது அப்படின்னா அவங்க ஈஸியாக வந்து ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணிப்பாங்க அப்படின்னு. இப்போ என்னன்னா டிசைன் சம்மந்தமாக நம்ம சொல்லித்தரோம் அப்படின்னா நம்ம பார்க்குறது எல்லாத்தையுமே டிசைன் சம்மந்தமாக திங்க் பண்ண வைக்கணும் ஸ்டூடெண்ட்ஸை. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அன்பே சிவம் படம் வந்து அதில் வந்து கமலஹாசன் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டு. ஸோ அவர் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒன்று போவார். ஸோ அப்போ போகும்போது வந்து ஒரு குழம்பு வந்து ஒன்று கொட்டிடும். அந்த சீன் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீ நோட் பண்ணுங்கள். அப்போ வந்து ஒருத்தர் வந்து நாசர் நினைக்கிறேன் நாசர் வேறு யாரும் கேட்பாங்க இதில் என்ன தெரியுது அப்படின்னு கேட்டேன். எனக்கு நிறைய தெரியுது அப்படின்னு. சரி ஏதாவது ஒன்று பண்ணு அப்படின்னா அதில் மீன் பண்ணுவார். அந்த குழம்புல அவர் வந்து என்ன பண்ணுவார். ஸோ அப்போ நம்ம பார்க்குற ஒரு விஷயத்துலையுமே டிசைன் இருக்கும். இது ஏதோ ஒன்று டீச் பண்ணுறோம் அப்படின்னா பார்க்குற பார்வை தாட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அது சம்மந்தமாக பார்த்தோம்னா அது சம்மந்தமான விஷயங்கள் நமக்கு கண்ணுக்கு தெரியும் அப்படின்றத ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ்லேருந்து யாருக்கு நம்ம மீட் பண்ணுறோமோ அவங்க சம்மந்தமாக நம்ம சொல்லி கொடுத்தா கண்டிப்பாக அது ரொம்ப ரீச்சாக இருக்கும் அப்படின்ட்டு. இப்போது புதுசாக ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா நிறைய பேர் யோசிப்பாங்க, சார் என்னடா இது இப்படி கண்டுபிடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி. பட் அதே பர்சன்ட்ட போய் நம்ம இது கேட்டோம், ஒரு பேட்டி எடுக்கிறாங்க அப்படின்னா நிறைய பேர்ட்ட யோசிச்சு பாருங்க, நீங்கள் எப்படி இதை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு வியக்கத்தக்கமாக நம்ம கேட்போம். அவங்க வந்து சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுவாங்க, நான் இப்படி தான் கண்டுபிடிச்சேன். பட் நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுமா? இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து ஒரு சேட்டலைட்டை வந்து ஒரு பையன் கண்டுபிடிச்சான் ரிஃபாத்னு சொல்லிட்டு. பட் அது 64 கிராம் சம்திங் தான் இருக்குது. பட் வெளியிலேருந்து பார்க்கும்போது இதெல்லாம் எப்படி முடியும், கஷ்டம், அதிகமான ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் மணி. பட் அவர்கிட்ட அதை போய் கேட்கும்போது இதுக்கு அவ்வளோலாம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரிலாம் அமௌண்ட்லாம் இல்லை, பட் பண்ணுறதுக்கு நம்ம நேரம் ஒதுக்குனா போதுன்ற மாதிரி. ஸோ அந்த ஒரு எளிமையான கண்டுபிடிப்பை அவங்கள பண்ண வைக்கணும். ஸோ அந்த ஒரு மென்டாலிட்டி அவங்க எடுத்துடும். ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு அமௌண்ட்டு செலவாகும், நம்மளோட இடம் வந்து இப்படி இருக்கே, நம்மளோட பேக்ரவுண்ட் இப்படி இருக்கேன்ற ஒரு விஷயத்தை தாண்டி இது நம்மளால் முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் அவங்களுக்குள்ளே எடுத்துகிட்டு வரணும். ஸோ அதுக்கு நம்மளால் முடிஞ்சது ஆன் ஸ்பாட்டில் நம்ம ஏதோ விஷயத்தை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா ஆன் ஸ்பாட்லேயே நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சு காமிச்சிடணும். அவங்க வித்தியாசமாக அதை பார்க்கும்போது நம்ம கையில் அதை காமிச்சிட்டோம் அப்படின்னா அப்பா நம்மளால முடியும். இப்போ இவங்க எதுவுமே இல்லாமல் வந்தாங்க, பட் இவங்களால பண்ண முடியுதுன்னா அப்போ நம்மளால எதுவும் பண்ண முடியுன்ற ஒரு மென்டாலிட்டி அவங்க எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் என்னன்னா, இப்போ டிசைன் பற்றி நம்ம எல்லாரும் பேசுறதுனால நான் அதில் யோசிச்சது என்னன்னா, உண்மையாக சொல்லப்போனால் டிசைன்ன்ற ஒரு விஷயம் வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது பெருசாக நம்ம எல்லாருமே நினைக்கிறோம். பட் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் நம்ம அதை பற்றி பேசும்போதும் சரி அவங்களுக்குள்ள என்ன ஆகுனா
டிசைன், ஸோ ரிச், அந்த ஒரு மைண்ட் செட் அவங்களுக்குள்ள வரும். பணம் இருந்தால் தான் இது படிக்க முடியும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி. உண்மையாக சொல்ல போனால் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போய் மீட் பண்ணும்போது டிசைன் அப்படின்னு ஒன்று இருக்கா, அதெல்லாம் படிக்கிறதுக்கு செலவாகுமா? ஸோ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா அவங்களோட மென்டாலிட்டி கொஞ்சம் ஹையாக போயிடும். டிசைன் தான் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய படிக்கணும், பட் அவங்க பார்க்குற ஒரு விஷயத்துலேயும் டிசைன் இருக்குன்றது அவங்களுக்கு தெரியல. பட் அது போய் படித்தாதான் அவங்களுக்கு தெரியணும். படிக்காமலேயே இப்போ நம்ம நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை போய் மீட் பண்ணுறோம், அவங்க யாருமே டிசைன் பற்றி படிக்கல. ஜஸ்ட் ஒரு 1 hour நீங்கள் சொல்லித்தரீங்க, சொல்லி தந்ததுக்கப்புறம் அவங்க அதை கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்போ அவங்களுக்குள்ள என்ன தெரியணும் அப்படின்னா, டிசைன் படிக்கிறதுக்கு நமக்கு காசு ஒன்றும் தேவையில்லை, நம்ம வந்து ஐடியாஸை ஷேர் பண்ணால் போதும், கண்டுபிடிச்சா போதுன்றது அந்த ஒரு மென்டாலிட்டி அவங்க. ஏன்னா அவங்கள வந்து இன்ஃப்ளாட்டி காம்ப்ளெக்ஸ் அடிக்கடி அதை வந்து தடுத்தது. என்கிட்ட காசு பணம் இல்லை, ஸோ அதனால் என்னால் வந்து படிக்க முடியாது. ஸோ அது கிடையாது அப்படின்றத நம்ம அவங்களுக்கு உணர்த்தணும்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸோ டிசைன் பற்றி சொல்லிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் என்னன்னா, அவங்களுக்குள்ள இன்பில்டாகவே டிசைன் திங்கிங்ன்ற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்குள்ள இருக்குது அப்படின்றத நம்ம உணர்த்தணும். அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ பீச்சுக்கு போகிறாங்க. ஸோ பீச் மண் அப்படியே தான் இருக்குது, பட் அந்த மண் என்ன பண்ணுறாங்க, 4 பேர் ஒன்றா சேர்ந்து வீடு கட்டுவாங்க. ஸோ அப்போ வீடு கட்டிட்டு இருக்கும்போது இந்த சைடு குழி தோண்டி அந்த சைடு வழியாக பார்ப்பாங்க. ஸோ சாதாரண ஒரு மண் தான், பட் அந்த மண்ணையே வந்து வீடாக கட்ட முடியுது. இப்போ கடலில் நிற்கிறாங்க அப்படின்னா கால் வச்சு ஒரு டிசைன் ஒன்று போடுவாங்க. ஸோ அவங்களால எல்லாமே இப்போ சுவர் இருக்குது அப்படின்னா அந்த சுவரில் ஏதாவது ஓவியம் பண்ணும், சும்மா நார்மலாக இருக்குது, பட் அவங்களுக்குள்ளே அந்த ஒரு தாட்ஸ் இருக்குது, அவங்களுக்குள்ள அந்த ஒரு திறமை இருக்குன்றத நம்ம தான் உணர்த்தணும். ஸோ அந்த ஒரு விஷயம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதை ஆல்ரெடி சொல்லிட்டேன். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னும் போது சமுதாயத்தில் நடக்கிற பிரச்சனைகளை வந்து அவங்களோட சொல்யூஷன் என்ன கொடுக்கலாம் அப்படின்றத வந்து கொஞ்சம் திங்க் பண்ணால் நல்லா இருக்கும். நம்ம காலேஜ் கிட்ட போய் பேசுகிறோம் அப்படின்னா, உண்மையாக சொல்லப்போனால் 3 வருஷம் படிக்கிறோமோ இல்லை இன்ஜினியரிங் ஏதோ ஒன்று சம்திங் படிக்கிறோம்னா படிப்பு மேலே கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். பட் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது அந்த முழுசான படிப்பு நமக்கு கிடைக்குதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஏதோ படிக்கிறோம், கிளியர் பண்ணுறோம், வெளியில் வரோம். பட் இதுவே படிக்கிற படிப்புக்கு நம்ம காலேஜ் டைமில் அந்த 3 வருஷம் இருக்கோம் அப்படின்னா, அந்த 3 வருஷத்தில் நடக்கிற சமுதாயத்தில் நடக்கிற பிரச்சனைக்கு நம்மளால் முடிஞ்ச ஏதாவது ஒரு சொல்யூஷனை கொடுக்கணும். ஸோ அந்த ஒரு மென்டாலிட்டி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம எடுத்துகிட்டு வரணும். ஸோ அப்படி எடுத்துகிட்டு வந்தால் நிறைய இஷ்யூஸ் நடக்காதோ என்னவோ தோணுது. ஸோ இப்போ 12th முடிச்சுட்டு அவன் வெளியில் வரான்னா அவனுக்கு அப்போ தான் புதுசாக ஒரு என்விரான்மெண்ட்டே வருது காலேஜுன்றது. ஸோ ட்ராவல் பண்ணுறான். ஸோ இவ்வளோ பெரிய விஷயத்துக்கு நடுவில் அவன் வந்து வரும்போது நிறைய மிஸ்பிஹேவ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு. ஸோ அப்படி இருக்கும்போது அவனோட டோட்டல் மைண்ட் செட்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பிஸியாக நம்ம திங்க் பண்ண வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சமுதாயத்தில் நடக்கிற நிறைய பிரச்சனைக்கு இது ஒரு தீர்வாக இருக்கும். ஸோ அவனை வந்து பிஸியாகவே இருக்க வைக்கணும். இந்த ஒரு 2 மணி நேரம் ஒரு நாள் இருக்கானா, அந்த ஒரு நாளில் பாதி நாள் படிக்கட்டும், மீதி பாதி நாள் சமுதாயத்தில் நடக்கிற பிரச்சனைன்னு சொல்ல புதுசாக அவனால் முடிஞ்சது 4 பேர் ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், ஏதோ ஒன்று. ஸோ அவனோட மைண்டை டைவெர்ட் பண்ணால் இங்கே நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணணும். ஸோ கடைசியாக என்னென்னா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போது எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், காலேஜ் படிக்கும்போது நிறைய பேர் இருப்பாங்க, நம்மளை சுற்றி 75 பேர் இருப்பாங்க. நம்ம நினைப்போம், நம்ம இவங்க சொன்னாங்க ஒருத்தரால் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்போம். ஸோ அவங்களுக்குள்ள அதை புரிய வைக்கணும். காலேஜ் படிக்கும்போது 3 வருஷம் இல்லை 4 வருஷம் நீங்கள் 75 பேராக இருக்க போகிறீங்க. ஒருத்தர் இல்லை, உங்களை சுற்றி 75 பேர் இருக்காங்க. அப்போது நீங்கள் ஒரு ஆளால் பண்ண முடியுமான்னு நீங்கள் நினச்சா பண்ணால் மாறுமா நினச்சி, இப்போ நீங்கள் 75 பேர் இருக்கீங்க. அந்த 75 பேர் சேர்ந்தால் நிறைய மாற்றம் கொண்டு வர முடியல. ஸோ அதை அவங்களுக்கு உணர்த்தணும். அதை வந்து ஆக்சுவலி நான் காலேஜ் படிக்கும்போது 3 years பேக் ஃபஸ்ட்டு ஒரு ஆளால் தான் நான் வந்து இனிஷியேட் பண்ணேன் ஒரு சில விஷயங்கள்லாம். ஸோ அப்போ பண்ணும்போது செம்ம பெரிய ட்ரபிள் இருந்தது. நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள்லாம் வந்தது. எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணிவிட்டு இருக்கிற ரியாலிட்டி அவங்களுக்கு புரிய வச்சேன். ஸோ நம்ம இது பண்ணால் இது இவ்வளோ பெரிய மாற்றம் நடக்கும் அப்படின்றத அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னென்னா, 1 rupee ஸ்கீம்ன்றதை வந்து நாங்கள் ஸ்கூல் லைஃப் டியூஷன் லைஃப்லேயே பண்ணோம். அதை அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது காசுன்ற ஒரு விஷயத்தில் ஏதாவது பிரச்சனை வரும்னு சொல்லி ஸ்கூல் காலேஜ் மேனேஜ்மெண்ட்லேருந்து எல்லா ப்ரெஷரும் எனக்கு வந்தது. பட் நான் அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்காமல் இதனால ரொம்ப பெரிய ஒரு மாற்றம் நிகழும் அப்படின்றத வெயிட் பண்ணி பாருங்கன்னு நான் சொன்னேன். ஸோ 1 ரூபா சேர்த்து வச்சு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னேன். 75 பேர் இருக்காங்க. அந்த 75 பேருக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட் டைம் நான் பேசுகிறேன். அப்போ பேசும்போது எவனுமே நான் கையில் இருக்க டெக்னாலஜி உட்காந்து எல்லாரும் ஃபோன் யூஸ் பண்ணி பேசாத கவனிங்கடான்னு சொல்லி அவனுங்க எல்லாரும் நான் பேசுறது ரைட்டுன்றது புரிய வைக்கிறதுக்கே எனக்கு ஒரு 6 மாதம் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், நான் சொல்கிற விஷயத்த ஃபஸ்ட்டு ஒரு 10 பேரை பிடிச்சேன். எவன் என் பேச்சை கேட்குறானோ அந்த 10 பேர் மூலயமா 5 பேராக போய் ஸ்ப்ரெட் பண்ண வச்சேன். ஸோ அப்போது 75 பேரோட ஃபோக்கஸும் 1 year ஆச்சு.
என் பக்கம் வரதுக்கு. ஸோ அடுத்த 2 வருஷத்துக்கு சரி நம்ம பண்ணுற விஷயம் ரைட்டான விஷயன்றதை ப்ரூவ் பண்ணுன்றதுக்காக சேர்த்து வச்ச அமௌண்ட்லேருந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு பிளைண்டுக்கு வந்து ஃபீஸ் கட்டணும். ஸோ அப்போ அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்து பரவாயில்ல இது ரைட்டாக தான் போகுது அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு, இதே விஷயம் சேர்க்க 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 காசு அமௌண்ட் அதிகமாச்சு. நாங்கள் வந்து அதிகமாக யோசிக்கல, கூட இருக்கிறவனுக்கு அப்பா அம்மா யாருனா இல்லாமல் இருப்பான், யாரோ ஒரு நீடிங்கில் படிக்க ஆரம்பிப்பான், டிபெண்ட் பண்ணி. ஸோ அவனை செலக்ட் பண்ணி அவனுக்கு நம்ம ஃபீஸ் கட்டி அவனை படிக்க வைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ்னா அதானே ஸோ அப்படின்னு சொல்லி ஸோ கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கே வந்து ஃபீஸ் கட்டணும். ஸோ இது நல்ல விஷயமா தெரிஞ்சு ஃபஸ்ட் இயர் பசங்க ஜாயின் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் நீங்கள் ஏதோ 1 ரூபி பண்ணுறீங்களாமே, நாங்கள் வரோம். ஸோ இது நாங்கள் ஒருத்தராக ஆரம்பித்தது 10 பேர் ஆச்சு, அப்புறம் 75 பேர் ஆச்சு. செகண்ட் இயர் வந்தது, நாங்கள் ஃபஸ்ட் இயர் பசங்க தான். ஸோ இது மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே தெரியாது. ஸோ ஸ்டில்லும் நான் காலேஜ் விட்டு வந்து 2 வருஷம் ஆகுது, பட் ஸ்டில்லும் என்னோட ஜூனியர்ஸ் இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதே டிபார்ட்மெண்ட் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இல்லாமல் பிகாம், எங்களோட காலேஜில் பிகாம் டிபார்ட்மெண்ட்டும் அதை எடுத்து இனிஷியேட்டிவ். ஸோ இங்கே ஒருத்தர் பண்ணுற ஒரு விஷயம் தானா ரொம்ப பெரிய ஒரு மாற்றம். ஸோ அந்த ஒரு மாற்றத்தை நம்ம காலேஜில் போய் ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்குள்ள சின்ன ஒரு அந்த ஒரு இதை உருவாக்கி விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களோட மைண்டே டோட்டலாக வேறு மாதிரி ஆகிடும். ஆனால் அதுக்கு டைம் ரொம்ப எடுக்கும், பட் நம்ம விட்டுறக்கூடாது. ஸோ இதுதான் கடைசி ஐடியா. ரெண்டு பேர் தான் இருக்கீங்க. நான் வந்து புதுசாக எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லி தரது எப்படி சொல்லி தரணும் அப்படின்னு இப்படி சொன்னால், நான் ஒரு கிளாஸ் எடுக்க போகிறேன், இதை பற்றி எடுக்க போகிறேன்னா இந்த கிளாஸில் நான் இப்படி தான் எடுப்பேன்ற ஒரு ப்ரொசீஜர் மாதிரி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு லைட்டாக உங்கள் பாயிண்ட்லாம் கலந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ கோச்சிக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு வந்து கொஷின்ஸு நம்ம எடுக்க போகிறோன்னா கான்செப்ட்டு நம்ம பாட்டுன்னு நம்மளுக்கு தான் எல்லாமே தெரியும், அவங்களுக்கு பேசிக் லெவல் கூட தெரியாதுன்ற முடிவில் போய் எடுத்தோன்னே என்ன வளைஞ்சிக்கே இருக்கணும். என்ன இவன் நம்ம வந்து இங்கிலீஷ் தெரியும், சப்போஸ் வந்து எங்கள் சென்டரே வரவங்களே பசங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமோ தெரியாமல் ஒரு சில வார்த்தையை இங்கிலீஷில் சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. பசங்களுக்கு ஒரு வெறுப்பாகும், இது கூடவே தெரியாமல் நான் 12ஆம் கிளாஸ் வந்து வாழ்ந்துட்டு போகிறேன் அப்படின்ற ஒரு நம்மளை ஏளனமாக பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு தாட் வரும். ஸோ அந்த தாட் வர வரும். ஸோ என்னென்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவங்களுக்கு அதை பற்றி எந்த அளவுக்கு தெரிஞ்சுன்ற ஒரு நாலேஜை நம்ம கெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசுகிறத பேச ஆரம்பிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம். ஸோ அவங்க வியூ நம்ம இப்போ பொலிட்டிக்கலாக சொன்னது, அந்த பொலிட்டிக்கலாக இருக்கோன்னா அவங்க வியூ எப்படி ஒவ்வொருத்தவங்க நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ஒரு வியூ இருக்கும் சரிங்களா. ஸோ அந்த வியூ அவங்க சைட்லேருந்து என்ன எப்படி பார்ப்பாங்க ஒரு விஷயத்த, ஒரு சில பேர் அதை நல்லதாக பார்க்கலாம், ஒரு சில பேர் கெட்டதாக பார்க்கலாம். ஸோ அந்த பார்க்குற விஷயத்த எப்படி நோட் பண்ணிப்பாங்க, அவங்க பார்வையில் அது எப்படி இருக்குன்றது தெரியும். ஜஸ்ட்டு அப்புறம் நம்ம சொல்லித்தரது ஆரம்பிச்சிடும். இது எப்பவுமே நம்ம எது சொல்லி கொடுத்தாலும் சரி, எந்த டாபிக் எது இருந்தாலும் இந்த 3 கொஸ்டின் இல்லைன்னா நம்ம சொல்லி தரது மொத்தமாக வேஸ்ட் ஆகிடும். ஏன் பண்ணுறோம், அதை ஏன் பண்ணுறோன்னு தெரியாமல் பண்ணால் நீ எது பண்ணாலுமே வேஸ்ட் தான். ஃபஸ்ட்டு அது, அப்புறம் எப்படி பண்ணணும் அதை, என்ன, அப்புறம் எப்படி, ஏன் பண்ணுறோம். இந்த 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்கள் சொல்லாமல் நீங்கள் என்ன கிளாஸ் எடுத்தாலும் அது வேஸ்ட்டாக தான் முடிக்க முடியும். ஸோ அதுக்காக அதை முதல்ல அவங்களுக்கு சொல்லணும், ஏன் மட்டும் எதுக்கு பண்ணுறேன், எப்படி பண்ணணும். ஸோ ஜஸ்ட் போத்தலாம். அது ஓகே. சரி, அந்த பேப்பர் எடுங்க. இப்போ நான் சொல்லி தர போறேன்னா எழுதுங்க, உங்க ஐடியாஸ் எழுதுங்க. அதான் எழுதுனீங்கன்னா அங்கே வச்சிடலாம்ல. ஆக்டிவிட்டிஸ். சரி, நான் இப்போ டீம்ஸ் ஆஃப் இருக்கேன். எப்போவுமே ஒரு 2 விஷயம் காமனாகவே நம்ம கிளாஸ்ல நடக்கிற ஒரு விஷயம் தான். நான் கிளாஸ் எடுத்தேன்னா டீமாக ஸ்ப்ரெட் பண்ணுவோம். டீம் ஸ்ப்ரெட் பண்ணுறது வந்து எப்படி ஸ்ப்ரெட் பண்ணலாம்னா பாய்ஸ் ஒரு கேர்ள்ஸ் அப்படி போகும்போது நம்ம மிங்கிள் பண்ணி பண்ணுறதை விட ஒரு என்னடா கேர்ள்ஸ் எல்லாம் அதிகமாக போகிறாங்க, நம்மளும் இன்னும் நல்லா பண்ணணுன்ற ஒரு இன்னும் எஃபிஷியண்டாக பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ அதனால் பிரிக்கிறது நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் சிம்பிளாகவே சொல்கிறோம். தெரியல. ஸோ உங்களுக்கே புரிஞ்ச பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்னா வின் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அவங்கள விட கம்ப்ளீட் பண்ணுறது வந்து இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்டாக பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அது ஆக்டிவிட்டி, ஹோம் ஆக்டிவிட்டி கொடுக்கறது. சப்போஸ் சொன்னீங்க, ஏன்னா சொன்ன பாயிண்ட் தான் திருப்பி இருந்துட்டு இருக்கு.
நம்ம கொடுக்குற ஆக்டிவிட்டிஸ் வந்து ஹோமில் வந்து எந்த அளவுக்கு இருக்குது. ஒரு சின்ன டியூஷனில் பண்ணதான் 3 விஷயம் சொல்லியிருந்தோம். டஸ்ட்பின்னு, அப்புறம் அவங்களுக்குனா ஒரு ஸ்டடி பிளேஸ், அது எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் உங்கள் வீட்டில் இது ஒரு இடம் இருக்கணும். ஆனால் நீங்கள் மோஸ்ட் ஆஃப் யூஸ் பண்ணுற இடம் அது அதான் இருக்கணும். படிக்கிறதோ ஏதோ ஒன்று அந்த இடத்துல உட்காந்து போறீங்க, என்விரான்மெண்ட் நீங்கள் சொன்னீங்க. ஸோ அந்தமாரி அந்தமாரி ஒரு சின்ன டெய்லி அவங்க ஹேபிட் ஆகும்போது அவங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அது வந்து பெரிய லெவல் ஆகிட்டு போகும். ஸ்டார்டிங் அவங்க படித்த ஸ்கூல் புக் வச்சுருப்பாங்க, அப்புறம் கடையிலேருந்து வாங்கி வைக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அது இன்னும் கொஞ்சம் பெருசாகும். அப்புறம் ஸ்டோரி இமேஜினேஷன் சொன்னால அந்த பையன் தான். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கண்ணை கற்பனை பண்ணி பார்க்கும்போது வந்து இன்னும் நல்லா தெரியும் ஸ்டோரி. இப்போ நம்ம கண்ணை மூடிட்டு ஒரு ராஜா இருக்காரா, வேட்டைக்கு போகிறாரு, அவர் அம்பு எடுத்து ரெடியாக வச்சு பார்க்குறாருன்னா அவன் வந்து அந்த அம்பு முதல்ல வந்து அவன் பார்க்குற விஷயத்துக்கு இமேஜின் பண்ணும்போது அந்த கதை அவனுக்கு அப்படியே புரியும். லெசன்ஸாக இருக்கட்டும், ஏதோ இருக்கட்டும். நான் அக்கௌண்ட்ஸ் எடுத்தால் நான் அக்கௌண்ட்ஸ் எடுப்பேன். ஸோ அவங்களுக்கு எப்படின்னா, நீ பிடிச்ச நீ ஒரு கம்பெனிக்கு செய்வடா, நீ என்ன கம்பெனி இருக்கோ அது நீ தான் செய்வோம் அப்படின்னு நான் சொல்லி எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து என் கம்பெனியில் லாஸ் ஆக போகுது அப்படி இப்படின்னு கொஞ்சம் நல்லா இன்னும் ஜாலியாக இருக்கும். நீ கம்மியாக போடுறடா சரி, அவன் உன்னை அதிகமாக போட்டான், அப்போ அவன் தான் மேனேஜிங் அத்தாரிட்டி அப்படின்னு நான் சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் புரியும். ஸோ அப்புறம் நான் வந்து எதை பற்றி சொல்லிக் கொடுக்கணும்னா பப்ளிக் ஸ்பீக்கிங், ஃபியர் ஆஃப் சேஃப் ஃபியர்லாம். ஸோ முக்கால்வாசி பேர் வந்து தயங்கி நான் அவங்க டேலண்ட்டை வெளியாகாமல் போகிறது வந்து பேசுறதுக்காக தான். முன்னாடி வந்து பேசாமல் நிறைய பேர் அவங்களுக்கு தெரிஞ்சதை அப்படியே வச்சுப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு எந்த லெவல் போனாலுமே அவங்களோட டேலண்ட் வராது. ஸோ ஸ்கூல்லேயும் சரி எங்கேயும் சரி அவங்களுக்கு அந்த பேரை மட்டும் வெளியேற்றுட்டோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ பப்ளிக் ஸ்பீக்கிங், அந்த ஸ்டேஜ் ஃபியரை பற்றி கிளாஸ் எடுக்கணும் எல்லா ஸ்கூல்லேயும் சரி, டியூஷன் வாட்டர். அப்புறம் டிபேட் ஒரு டிபேட் மாரி நம்ம இப்போ எடுக்கிறோன்னா, ஸோ ஒரு டிபேட்டாக எடுக்கலாம். ஒருத்தவங்க பாசிட்டிவ், இன்னொருத்தவங்க நெகட்டிவ் சொல்லலாம். பாசிட்டிவ் ஏன் நெகட்டிவ் சொல்லக்கூடாதுன்னால நான் ஏன் சொல்லணுன்றேன்னா, நம்ம நெகட்டிவை பற்றி பேச ஆரம்பிக்கும் தான் என்னென்னா, பாசிட்டிவ் நம்மளுக்கு கான்ஃபிடென்ஸ் தரும், பட் நெகட்டிவ் தான் நம்மளுக்கு ஐடியாஸ் தரும். ஸோ நான் இப்போ ஒரு ஜம்ப் பண்ண போகிறேன், சப்போஸ் பாசிட்டிவாக நான் யோசிச்சேன்னா தாண்டிட்டேன்னு ஓடி போய் தாண்டுறேன். நெகட்டிவாக யோசிச்சா சப்போஸ் தாண்ட முடியலன்னா என்ன ஆகும். ஸோ நான் என்ன பண்ணேன், என் சேஃப்டிக்கு ஒரு கயிறு கட்டிப்பேன். ஸோ அது வந்து நம்ம நெகட்டிவாக யூஸ் நம்ம ட்ராபேக்காக பார்த்தாலும் அது இன்னொரு விஷயத்தில் கட்டியிருக்கோம், இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸாக நம்ம போய் குதிக்கலாம். ஸோ அதுக்கோசம் டிபேட் நம்ம பண்ணுறதுல ஒரு டிபேட் மாரி, ஸோ அதை மாரி கனெக்ட் பண்ணலாம். ஓகே, காமன் ஒப்பீனியன் நம்ம எந்த கிளாஸ் எடுத்தாலும் கான்ஃபிடென்ஸ் பற்றி எடுக்கிறோன்னா ஒரு காமனாக எல்லாரும் பிடிக்கிற மாதிரி. ஒரு சில பேருக்கு கிரிக்கெட் பிடிக்கும், ஒரு சில பேருக்கு இவங்க பிடிக்கும், அந்த மாதிரி இல்லாமல் காமன் ஒப்பீனியனாக எடுத்தோன்னா சரி ஓகே கிரிக்கெட் எல்லாருக்கும் பிடிக்குன்ற கான்செப்டில் எடுத்தானே எல்லாருமே கவனிப்பான். கிரிக்கெட்டே பிடிக்காதுன்றவனுக்கு கிரிக்கெட்டை பற்றி சொன்னாங்கன்னா வேஸ்ட் தான். ஸோ அவங்களுக்கு பிடிச்ச ஒரே ஒரு விஷயத்தை வச்சு மொத்தமாக எடுத்தோன்னா எந்த டாப்பிக்காக இருந்தாலும் சரி அதுக்கு. பத்தாவது என்ன அவங்க சொன்ன வீடியோஸ். நானுமே இப்போ வரைக்கும் என் காலேஜில் என்ன தான் நடத்தினாலும் அவங்க சொல்லி தரதுக்கும் வீடியோஸ் பார்த்து தான் நான் சப்ஜெக்ட் படிப்பேன். ஸோ அதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நிறைய வீடியோஸ் நம்ம போட்டு காட்டுறலாம், நிறைய இது பண்ணலாம், ட்ராமா ப்ளே பண்ணுறது, இதுமாரி அவங்க விஷுவலாக பார்க்கும்போது அதோட நார்மலாக பண்ணுறதே கொஞ்சம் இன்னும் வித்தியாசமாக இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியும். அவ்வளோதான் தான் பாயிண்ட்டு. சரி, நீங்கள் தான் பெஸ்ட்டாக ரெடியாக இருங்க ஐடியாஸ் சொல்கிறதுக்கு. தண்ணி வேணுமா? பரத் தண்ணி எடுத்து கொடுங்க. எல்லாமே டாபிக்ஸ் தான். லைக் ஏதோ சொல்லி டிசைன் திங்கிங் பற்றி எப்படி சொல்லலாம் அப்படின்றது தான். ஏன்னா வந்து சில்ட்ரன்ஸ்க்கு வந்து குட் டச் பேட் டச் அது சொல்லலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஜென்ரேஷன் வந்து மொபைல் ஃபோன் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. காரணம் வந்து நிறையா இருக்கலாம். லைக் வந்து நிறையா நெட்ஒர்க் வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக வந்து பிளான்ஸ் கொடுக்குறதுனால கொடுக்குறாங்க. லைக் நான் காலேஜ் டேஸ்லாம் படிக்கும் போதெல்லாம் அந்த அளவுக்குலாம் இல்லை. நீங்கள் சிம் வாங்கணுன்னாலே 400 rupees ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போல்லாம் அப்படி இல்லை. ஸோ இது ஒன்று. ப்ளஸ் வந்து எல்லாருமே வந்து அந்த ஃபோனுக்குள்ளேயே அடங்கிடுறாங்க. வெளியில் வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்குது, நிறைய பேர்கிட்ட பேசணும், பழகணும்,
அந்த ஃபேமிலி வந்து எக்ஸ்டென்ஷன் ஆக மாட்டுது. ஓகே. நிறைய பேர்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. ஸோ வெளியில் வந்து விளையாடலாம், அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த கேம்குள்ளே அடங்கிடுறாங்க. ப்ளஸ் வந்து இது ஜென்ரேஷன் மாறனால எல்லாருமே வந்து டிசைன் திங்கிங் பேஸ் பண்ணியே வந்து அப்ளிகேஷன்லாம் வந்து டிசைன் பண்ணுறதுனால அதில் ஒரு பாதிப்பு இருக்குது. ஸோ இதை வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. பட் ஆனால் சொல்யூஷன் வந்து வேறு மாதிரி எதாவது கொடுக்கலாம். லைக் திருப்பி அந்த பழைய விஷயத்தையே எடுத்துகிட்டு வந்துடலாம். நெட்வொர்க் வந்து கம்மி பண்ணுறதுல எதாவது ஹெல்ப்ஃபுல் பண்ணலாம். ஏன்னா வந்து டேட்டா போட்டு ஈஸியாக பார்க்குறது வந்து அதெல்லாம் கம்மி பண்ணிட்டா இவ்வளோதான் உனக்கு வந்து நீங்கள் பர்டிகுலர் குழந்தைங்களுக்கு சொல்கிறீங்களா இல்லை எல்லா காமனாகவும் அது ஓகே. இல்லை சில்ட்ரன்ஸுமே வந்து இப்போ லைக் ஆப்லாம் வந்து நிறைய கேம்ஸ் இருக்குது ப்ளே ஸ்டோரில். ஸோ ரெஸ்ட்ரிக்டடாக பண்ணி கம்மி பண்ணலாம் அப்படின்றது. ஏதோ ஒரு கண்ட்ரியில் வீக்கெண்ட் ஆனால் இன்டர்நெட்டே இருக்காது. இல்லை மண்டே டு ஃப்ரைடே இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கும், சாட்டர்டே சண்டே இன்டர்நெட் இருக்காது. சைனா தானே? ஆமாம், அது பற்றி கேள்விப்பட்டேன். என்னன்னா சாட்டர்டே சண்டே தான் இன்டர்நெட்டே ஒர்க் ஆகாது. எதுக்குன்னா எல்லாரும் அவங்க ஃபேமிலியோட அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக, எல்லாம் மொபைலில் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து பிரெயின் எஃபெக்ட் ஆகுது மொபைலால் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிக்கிள் வந்திருக்கு. இப்போ வந்து ஜங்க் ஃபுட்ஸ் எப்படி வந்து அவாய்ட் பண்ணுறது? எல்லாருமே ஹெல்த்தி ஃபுட்ஸ் தான் சாப்பிட்றாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஜங்க் ஃபுட்ஸ்னால் என்னன்றது தெரியணும். ப்ளஸ் வந்து அதில் என்னென்ன லைக் நம்ம ப்ராய்லர் சிக்கன் நம்ம வாங்குறதே வந்து ஹெல்த்தியாக இல்லைன்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ கேஎஃப்சியில் வந்து லைக் எப்படி அவங்க வந்து அந்த சிக்கன்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ பர்கர்லாம் பார்க்கும் போதோ அதை வந்து சுவைக்கும் போதோ நல்லாயிருக்கும். பட் அது பின்னாடி வந்து அதனால ப்ராப்ளம்ஸ் வர்றது என்னன்றது நம்ம அனலைஸ் பண்ணுறதில்ல. அது சொன்னாலுமே புரியாது. பட் அது அவங்களா ரியலைஸ் பண்ணி இதை பண்ணக்கூடாதுன்னு அவங்களா டிசைன் பண்ணணும். இதை வந்து நம்ம அட்வைஸ் பண்ணி இல்லை வந்து அவங்களை எஜுகேட் பண்ணி, சில பேர் அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. சில பேர் வந்து இப்படிலாம் நடக்குதோ, இவ்வளோ கேவலமாக நம்ம இருக்கோம் அப்படின்றதெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணுவோம். பட் அதுக்கப்புறம் அதை ஸ்டாப் பண்ணுறோம். அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து ஹெல்த்தி ஃபுட்ஸு ஹெல்த்தி இதுதான் லைக் வந்து க்ரீனிஷாகவே எல்லாமே சாப்பிட்லாம் அப்படின்னு. பச்சையாகவே. அப்புறம் இப்போ தான் க்ரீன் ஜூஸ்லாம் நிறைய பேர் குடிக்கிறாங்க போது. ஸோ அதெல்லாம் வந்து திருப்பியுமே வந்து நம்ம என்னதான் வந்து எவால்வ் ஆகி நம்ம புது இடத்துக்கு நம்ம புது ஃபுட்டெல்லாம் வந்தாலுமே பழசில் இருக்கிற அந்த சத்து வந்து எதுலையுமே இல்லை. அதை வந்து திருப்பியும் போய் அதை ட்ரை பண்ணணும். அதுதான் ஹெல்த்தி அப்படின்றத அவங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து நம்ம எஜுகேட் பண்ணலாம். எவால்வ் ஆகிட்டு இருக்கு. எல்லாருமே அது வந்து பண்ணுறது இல்லை. கொஞ்சம் கடினப்படுறாங்க. கிடைக்குது எல்லா இடத்துலையும் எல்லா இடத்துலையும் கிடைக்கல இல்லை. ஒரு சில பேர் வந்து அந்த ரெஸ்பான்சிபிள் எடுத்து தன் கடையில் வச்சுருக்காங்க. அவங்க இதை தான் பண்ணணும்னு அவங்க விரும்புகிறாங்க. பட் அதை தேடி நம்ம போகிறதில்ல. அதுக்கப்புறம் வந்து சின்ன வயசில் வந்து சப்போஸ் அவங்க ஃபேமிலியில் யாராவது அவங்க ஃபேமிலியில் அவங்க அப்பாவையோ இல்லை அவங்க அம்மாவையோ இழந்துட்டாங்க. அந்த பையன் வந்து பையனும் பொண்ணும் இல்லை அந்த குழந்தை வந்து அவங்க லைஃப்பை எப்படி அமைச்சிக்கணும், அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஏஜ் க்ராஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10th 12th நம்ம காலேஜ் படிக்கும் போது சப்போஸ் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னா கூட உங்களுக்கு அந்த சைடில் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. சப்போர்ட் நீங்களாவே பில்டப் பண்ணி நம்ம வந்துடலாம். அது கஷ்டமாக இருந்தாலும் அது அந்த சொசைட்டியில் அது எடுத்துகிட்டு வந்து பண்ணிடலாம். பட் ரொம்ப வந்து உங்களுக்கு குறும்புத்தனமாக ஒரு இருக்கிற போதோ இல்லை வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து நடந்துருச்சு அப்படின்னா டோட்டலாக அந்த லைஃப் வந்து ஸ்பாயில் ஆயிரும். ப்ளஸ் வந்து ஒரு சில பேர் வந்து நல்லா இருக்காங்க. அது எல்லாருமே வந்து அந்த மாதிரி இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சில பேர் நல்லா இருக்காங்க, நல்லா வந்திருக்காங்க. பட் அந்த 50% ஆஃப் அந்த சில்ட்ரன் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகிருப்பாங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் அஃபெக்ட் ஆகிருப்பாங்க. அந்த பையன் சொன்ன மாதிரி லைக் இந்த இதில் வந்து கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். ஃபர்ஸ்ட் இது அதில் 3 சொல்லியிருப்பாரு. அதில் நான் வந்து கம்யூனிகேஷன் சூஸ் பண்ணுறேன். அப்படின்னா ஏன் வந்து இப்போ
நியூக்ளியர் ஃபேமிலியில் நியூக்ளியர் ஃபேமிலியோ இல்லை வந்து அதாவது கூட்டு குடும்பம் அதில் இருந்திருந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்து அதுக்கப்புறம் வந்து லைக் நான் என்ன சொல்ல வரேன்னா புரியுது. ஆக்சுவலாக ரீசெண்டாக கூட ஒரு மீட்டில் போகும்போது ஏதோ ஒரு சப்போர்ட் இருந்ததுன்னா அந்த பையனோ மென்டல் ஸ்ட்ரென்த்தையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. முக்கியம். அவங்க லைஃப் அதை ஸ்பாயில் பண்ணி அது அவங்களா ரியலைஸ் பண்ணி அவங்க வந்தால் மட்டும்தான் உண்டு, இல்லைன்னா ரொம்ப அது கஷ்டம். அதுதான் ரீசெண்டாக ஒரு மீட் போயிருந்தேன், டீச் ஃபார் இண்டியா. அவங்க அப்போ வந்து ஒருத்தர் வந்து அதாவது அவர் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்க டீச்சரு. அவர் ஒரு பர்சனலாக ஒரு குழந்தைய வந்து டேக் கேர் பண்ணியிருக்காரு. அதாவது அவன் வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை அவனுக்கு உடம்பு முடியாமல் போயிருக்கு. ஸோ 2 நாளைக்கு 3 நாளைக்கு அப்படின்னு சொல்லி அவனுக்கு அடிக்கடி உடம்பு முடியாமல் போயிருக்கு. ஸோ இவர் வந்து அதுக்காக ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்து அவங்கள ரெகுலராக காண்டாக்ட் பண்ணி கடைசியில் அவனுக்கு வந்து ஹெல்த்தெல்லாம் நல்லா இருக்குது, ஆனால் ஏன் இவனுக்கு நோய் வருதுன்னே தெரியல அப்படின்னு பார்த்து ஒரு 1 இயர்க்கு அப்புறமா தான் அவனுக்கு மென்டலி ப்ராப்ளம் இருக்குது. அவன் வந்து அவனாகவே யோசிச்சுக்கிறான். ஸோ அவனை வந்து வீட்டில் வந்து நிறைய கேர் பண்ணிக்கிறாங்க. அவங்க அம்மா வந்து ஒரு 6 நாள் நல்லா இருந்திருக்கான், ஸ்கூல் வந்திருக்கான். அவங்க அம்மா வந்துட்டு போயிருக்காங்க ஆஃப்டர்நூன். ஸோ திருப்பி வந்தோடனே என்ன ரியாக்ட் பண்ணியிருக்கான்னா, திடீர்னு அவங்க பார்த்த உடனே எனக்கு வயிறு வலிக்க ஆரம்பிச்சது, எனக்கு வாமிட் வருது அப்படின்னு சொல்லி நிறைய பண்ணி வாமிட்டே எடுக்காமல் வராமல் அவனே வாமிட் எடுத்து அவன் வாண்டடாக அதை பண்ணுறான். ஸோ அவன் மென்டலி எஃபெக்ட் ஆயிருக்கான்றது அந்த 1 இயர் அப்சர்வேஷனுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு புரியுது. ஸோ இந்த மாதிரி மென்டலி கேர் வந்து இங்கே ரொம்ப அதிகம் தேவை. ஓகே லெஸ்டர், நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் போயிடலாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக. இல்லை உங்கள் ஐடியா இருந்தால் தாட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். என்ன மாரல் சொல்லிக் கொடுக்கலாம் அவங்க சொன்னாங்க, செக்ஸ் எஜுகேஷன் மாரல். ஏன்னா நீங்கள் காலையில் கூட ஒரு வீடியோ நீங்கள் போஸ்ட் பண்ணிருக்கீங்க ஃப்ரெண்டு, அதாவது என்கவுண்டர் வந்து ஒரு ப்ராப்பரான இது இல்லை, உன் பையனுக்கு நீ சொல்லி கொடுத்து வளர்க்கணும். ஸோ வந்து அப்படி நான் தான் பண்ற தப்புனே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அது பண்ணி தைரியமா எரிச்சிட்டு போயிருக்காங்கன்னா எவ்வளோ ஒரு இது பாருங்க. நமக்குலாம் இப்போ ஒரு சின்ன இது பண்ணா கூட ஒரு பயம் இருக்கும். அவங்க அது கூட பண்றாங்கன்னா அவங்களுக்கு அது தப்புனே தெரியல, ஏதோ ஒரு இதை பண்ற மாதிரி பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு சொல்லி கொடுத்து சின்ன வயசுல இருந்தே இதுதான் அப்படின்னு சொல்லி கொடுத்து இது பண்ணலாம். ஓகே. அப்புறம் வந்து லாங்குவேஜ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எனக்குலாம் இப்போ மெயில் போடுறது கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு, கம்யூனிகேட் பண்ண முடியல. ஸோ அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து இந்த கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் கொஞ்சம் இது பண்ணால் நல்லா இருக்கும். அப்புறம் இவங்க சொன்ன அந்த வீடியோஸ் பார்த்து கற்றுக்கிறது. ஸோ எனக்கு என்னன்னா நான் 12th மேக்ஸில் வந்து நான் 200க்கு 30 தான் எடுத்துகிட்டு இருந்தேன் ஹாஃப் இயர்லி வரைக்கும். அதுக்கப்புறம் நிறைய கோர்சஸ்லாம் யூடியூப்ல பார்த்து படிச்சு நானே இது பண்ணி 170 எடுத்தேன். ஸோ வந்துட்டு ஒருத்தர் இது பண்றத விட நம்மளா ஒரு வீடியோவோ இல்லை ஒரு ப்ராக்டிக்கலாவோ நம்ம பண்ணும்போது வந்துட்டு அது ரீச் ஆகுது. அதே மாதிரி இந்த கரியர் சின்ன வயசுலயே சூஸ் பண்றது, எல்லாரும் டாக்டர் என்ஜினியரு எல்லாம் இங்கே சென்னை வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இவ்வளோ இது இருக்குது, இவ்வளோ டிசைன் என்ன யூஎக்ஸ் யூஐ இவ்வளோ பார்த்து இருக்குது. டாக்டர் இன்ஜினியர் இது மட்டும்தான் தெரியும், வேற எதுவுமே தெரியாது சின்ன வயசுல. மற்றவங்க பெரியவங்களுக்கும் தெரியாது என்ன பண்ணணும் வைக்கணும், கட் ஆஃப்னா என்ன எதுவுமே தெரியாது எனக்குலாம். இந்த ஒரு லெவல் இந்த மெச்சூரிட்டி சின்ன வயசுல எனக்கு கிடைச்சிருந்துச்சுன்னா இந்த இடத்துக்கு நான் என்னோட இதை ஒரு நல்ல இது பண்ணியிருப்பேன். ஸோ இது ஒன்று. அப்புறம் இவங்க சொன்னாங்க ஃபுட்டு மெடிசன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து அதே மாதிரி ஃபுட்டு என்ன ஃபுட்டு சாப்பிடணும் வைக்கணும் அது ரிலேட்டடாக அவங்களுக்கு நல்லா எஜுகேட் பண்ணால் நல்லாயிருக்கும். அவங்க சொன்ன மாதிரி இந்த ப்ராக்டிக்கலாக இந்த வீட்டில் ஒரு இஷ்யூ வச்சுச்சுன்னா நம்மளே அதை சால்வ் பண்ணுறது. எங்கள் ஆன்ட்டியோட காரில் ஒரு தடவை பல்பு ஃபியூஸ் போயிடுச்சு. ஸோ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, சர்வீஸ் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லுவாங்க. ஆமாம் இவங்கள பார்த்துட்டு கேபிளை மாற்றணும் அதை மாற்ற. நான் ஒரு பல்பு வாங்கினேன், யூடியூப்ல பார்த்தேன், நானே அந்த டூமை கலெக்டேன், நானே மாற்றினேன், லைட் எரிஞ்சிச்சு. இதை அவங்க கொண்டு போய் பண்ணாங்கன்னா ஒரு 2000-3000 செலவாகும். ஸோ நம்மளே சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளே பண்ணிட்டோம்னா சில விஷயங்கள் நம்மளே பண்ணி ஆபத்துலேயும் அது முடிஞ்சிடும். ஸோ நல்லா தெரிஞ்சு அதை பற்றி பண்ணணும். அப்புறம் ரோட் சேஃப்டி அவேர்னஸ் ரொம்ப எல்லாருக்கும் இப்போ தெரியணும். ஸோ அவங்க இஷ்டத்துக்கு ஓட்டுறது, ஆள் இல்லைன்னா ஒன்றையில போகிறது,
ரெட்டு எல்லோ எதையுமே மதிக்கிறது இல்ல. இதனால எக்கச்சக்க ஆக்சிடென்ட் நடக்குது. அதான் அவன் போகணும், அவன் எப்படி போனா கவலை இல்லை, நான் போயிடணும். என்னெல்லாம் தள்ளி விட்டுட்டு போயிருக்கிறாங்க, இடிச்சுட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க, நம்ம விழுந்து இருப்போம், நமக்கு அன்னைக்கு நாள் ஃபுல்லா இதாயிரும். எவ்வளோ அந்த ரோட் சேஃப்டி அவேர்னஸ் சின்ன வயசுல இருந்தே தெரியும். நைஸ் நைஸ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.